பிரேமம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாய சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, 4 துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. திருவடி வணக்கம். திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மேகலினாலே வழிபாடு செய்கின்றேன். இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயிரம் சிவாயிரம். சொக்கநாத வெண்பா. கெடுங்காலம் வந்தால் கெடுப்பை, கதியில் விடுங்காலம் வந்தால் விடுவை, கொடுந்தவங்கள் பண்ணிடினும் பாவம் பயிற்றிடினும் ஆறேனும் அண்ணலே சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருவாசக சிந்தனையிலே கிட்டத்தட்ட 400 அமர்வுகளையும் தாண்டி 401 அமர்வுக்குள்ள வந்திருக்கோம். இன்னைக்கு திருச்சாளல் அப்படிங்கிற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு நமக்கு திருவுருள் கூட்டி இருக்கின்றது. அந்த வகையில இன்றைய தினம் நாம் 3வது பதிகத்தையே மீண்டும் சிந்திக்க இருக்கின்றோம். அதுல சில வரிகள் பார்க்க வேண்டியது இருக்கு. பெருமானுடைய பெரும் கருணையினாலே இன்றைய தினம் அதை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திருச்சாளல் என்பது நமக்கு தருகின்ற பெரும் செய்தி. முதலாவதாக அடியன் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். அடியன் பேசுறது எல்லாருக்கும் தெளிவா கேக்குதுங்களா, இல்ல ஏதாவது அதுல டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுங்களா மட்டும்? நல்லா கேக்குதுங்கய்யா. நன்றிங்க சுவாமி. இதுல நம்ம 3ஆம் பாடல்ல இந்த கோவில் சுடுகாடு கொள்புளித்தோல் நல்லாடை அப்படின்னு அந்த பாடல் நம்ம பாட இருக்கோம். அந்த பாடல்ல கோவில் சுடுகாடு பார்த்தோம், கொள்புளித்தோல் நல்லாடை அதையும் பார்த்தோம். தாய்மொழி தந்தையெளி அத ஒரு பாடலை மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த 3வது பாடல் இன்றைய தினம் முடிவடைஞ்சிரும். பிளஸ் 4வது பாடலுக்குள்ளே நம்ம போயிடலாம். அதுதான் இன்றைய தினம் நம்மளுடைய முக்கியமான நோக்கம். இப்ப இந்த திருச்சாளல் தருகின்ற இந்த திருச்சாளல் படிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா எந்த விஷயம் செய்தாலும் முதல்ல நம்ம கேட்க வேண்டியது இது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த செய்தி தான் நம்ம கேட்போம். அந்த வகையில இந்த திருச்சாளல் படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னா பதிமுதன்மை பற்றிய செய்தி நமக்குள்ள ஏறும். இறைவன் ஒருவன் தான், அந்த ஒருவனும் சிவபெருமான் தான். அவனுக்கு எல்லா ஆற்றலும் உண்டு. அவனிடம் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளுடைய தாற்பயம் இதுதான் அப்படின்னு சொல்வதற்காக அமைவதுதான் இந்த திருச்சாளல் என்ற அந்த பெரும் பதிகம். இந்த திருச்சாளல் படிச்சனால என்ன ஆச்சு? எதிர்த்து பேசி நம்மளுடைய சமயத்துல சிவபெருமான ஏளனம் செய்ய வந்த அந்த பௌத்த துறவிகள் எல்லாம் சைவ சமயத்துக்கு மாறிய பெரும் நிலை ஏற்பட்டது. இங்க பெரும் நிலை ஏற்பட்டது. பௌத்த துறவிகளே நமக்கு சமயம் மாறி இருக்காங்கன்னா இதை கேட்கின்ற சைவ சமய அடியவர்கள் சிவபெருமான் மேல எவ்வளவு உறுதி பூண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தியை சொல்வது திருச்சாளல். பரம்பொருளின் பொருள் சேர் புகழ் பாடுவது. பரம்பொருள்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன புகழ் இருக்குன்னு சொல்லுவதுதான் இந்த திருச்சாளல். இந்த திருச்சாளல்ல அந்த பெண் கேள்வி கேட்கிறா, உங்க அப்பா கோவில் சுடுகாடு, இந்த பாட்டை பாடலாமே அடியவர்கள் யாவரேன்னு பாடலாம். கோவில் சுடுகாடு கொள்புளித்தோல் நல்லாடி பாடலாம். யாராவது ஒருத்தவங்க வாய்ப்பு இருக்கிற அடியவர்கள்
பாடுங்க அம்மா, அல்லி அம்மா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மாணிக்கவாச சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி. கோயில் சுடுகாடு கொல்புலி தோள் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கல்பொடிகான் சாழலோ. திருச்சிற்றம்பலம். சிவசிவ சிவசிவ சிவ, அருமை 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 சுவாமி, அருமை அருமை. கோயில் சுடுகாடு கொள்புலி தோள் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி தான் தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கல்கொடி கான்சாலலோ கல்கொடி கான்சாலலோ அப்படின்னு மதிலாம்மா சொல்லி கொடுத்தாங்க. அந்த அழகெல்லாம் முருகனே அறிவெல்லாம் அந்த பாட்டுல வரும்னு சொன்னாங்க. ஏதோ அடியின் முயற்சி செய்தேன் அதுல. அருமை அருமை அருமை, நானே சொல்லிக்கிறேன். சூப்பரா பாடிட்டீங்க, அருமையா பாடிட்டீங்க. நல்லது நல்லது. அவங்க அளவுக்கு பாடம் இல்ல, அவங்க அளவுக்கு பாடம் இல்ல, பரவாயில்லைங்க சாமி. இந்த கோவில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லா அடைந்ததை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன்னா சுடுகாடு என்பது உடல்கள் எல்லாம் தகனம் செய்யப்பட்ட இடம், உடல்கள் அழிந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து கோவில் சுடுகாடு அப்படின்னு பேரு. எதுக்கு கொல்புலித்தோல் நல்லா அடைனா, வேதத்தை அணிஞ்சவன், கோவணமாக அணிந்தவன் சிவபெருமான். இந்த வேதமே அவனுக்கு ஆப்போசிட்டா வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய தோலை உரித்து வேத ஆணவத்தையும் அடக்கியவன் சிவபெருமான். அந்த கொல்புலித்தோல் நல்லாடை என்பது வேத ஆணவத்தை, வேத செருக்கை அடக்கிய இடம். அது நல்லாடை அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு என்ன, தாயும் இல்லை தந்தையும் இல்லை. சிவபெருமானுக்கு யாரு கிடையாது, தாயும் இல்லை தந்தையும் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற சிவபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, தான் தனியன் காணேன், அவன் தனியாவே இருப்பானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மைதான். சிவபெருமானுக்கு தாய் என்பவர்கள் இல்ல, தந்தை என்பவரும் கிடையாது. ஆனா உபச்சாரமா ஒண்ணு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, தாய் அப்படின்றத காரைக்கால் அம்மையார உபச்சாரமா சொல்லுவோம். காரைக்கால் அம்மையார உபச்சாரமா தாயின்னா அம்மை, நம்மை பேணும் அம்மை கான் அப்படின்னு சொன்னார் நம்மளுடைய சுவாமி. அதனால நம்மை பேணும் அம்மை கான்னு சொன்னனால நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் தாயாவும் கண்ணப்பா நில்லு அப்படின்னு, கண்ணப்பரை திண்ணப்பர்னு அவர் பேரு, ஆனா கண்ணப்ப நில்லுன்னு சொன்னனால கண்ணப்பர் அவருக்கு அப்பாவாவும் சொல்லுவது உண்டு. சிவபெருமானுக்கு அப்பா யார் தெரியுமா, கண்ணப்பர். ஏன்னா அவனே அப்பான்னு சொல்லியிருக்கான். சிவபெருமானுக்கு தாய் யார் தெரியுமா, அம்மை என்று சொல்லுகின்ற காரைக்கால் அம்மையார் அம்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி உபச்சாரமா சொல்லுவோம், ஆனா உண்மை கிடையாது. சிவபெருமானுக்கு தாயுமிலி தந்தையுமிலி, தாயுமிலி தந்தையுமிலி இருக்கானே, இது இப்படி அனாதையா இருக்கானே, தனியா இருக்கானே அப்படின்னா அதுதான் அவனுடைய சிறப்பு, அதுதான் அவனுடைய பரத்துவமே. சிவபெருமானுடைய பரத்துவமே அவன் தாயுமிலி. ஏன்னா அவனுக்கு எந்த தாய் வயிற்றலையும் பிறக்காதவன் அப்படிங்கிறது தான் பதிமுதன்மை. பதிமுதன்மைன்னு என்ன, சிவபெருமான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த மிகப்பெரிய தன்மை. அதனால அந்த தன்மையை பறைசாற்றுவதனால அவன் அப்ப நம்ம திரும்ப பாட்டு சொல்றாங்க, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாலனும். என்ன சொல்றாங்க, அவன் யாரும் இல்லாம தனியா நின்னாலும் கூட, சிவபெருமான் யாருமே இல்லாம தனியா நின்னாலும் கூட, இந்த உலகம் அப்படி பொடியாகி வரும்ல, அப்படி பொடியாகி வர்றப்போ நிக்கிற ஒரே ஒருவன் சிவபெருமான் தான். அவனுக்கு அதுதான் அவனுடைய சிறப்பு. யாரும் இல்லாட்டினாலும் அவன் எப்பயுமே தனிமரம் தான். சிவபெருமான் தனிமரம் தான். அந்த தனிமரமா நிக்கிறது தான் அவனுக்கு இயல்பு, அவனுடைய சிறப்பே தவிர அவனுக்கு தாய் இல்லையேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு அவனுக்கு தாயை நம்ம உருவாக்க தேவையில்லை. தாய் இல்லை, ஏன்னா தாய் இல்லாம இருக்கிறதா அவனுக்கு சிறப்பு. தலையில மகுடம் இல்லாம இருக்கிறது தான் சிறப்பு, சுடுகாட்டுல இருக்கிறது தான் சிறப்பு, ஆடை இல்லாம கோபணத்தோட இருக்கிறது தான் சிறப்பு, அவன் வந்து பெண்பால் உகந்தாடுவதுதான் சிறப்பு. இது அவனுடைய சிறப்பு. அந்த சிறப்புகளை நம்ம இன்னும் காப்பாற்றணும். அவனுக்கு வந்து இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க,
நடராஜர் அபிஷேகத்தை நான் பார்த்திருக்கேன். எல்லாரும் தலையில வைக்கிறாங்க, கிரீடம் வைக்கிறாங்க. கிரீடம் வைக்க கூடாது. நம்பணும். ஒரே ஒரு நிமிஷம். அடியார்கள் நமச்சிவாய முதல்ல அந்த பாட்டையை திரும்ப பாடுங்க சாமி. அடியார்களுக்கு வாய்ப்பு. இந்த கோயில் சுடுகாடு ஒரு தடவை பாடுங்க. சிவாய திருச்சிற்றம்பலம். பூசுவதும் வெண்ணீரே பூண்பதுவும் புங்கருவும் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி மறை போலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ இயல்பானான் சாழலோ. என்னப்பன் எம்பீரான் எல்லாருக்கும் தானீசன் துண்ணும் பெய் கோவணமா கொள்ளுமது என்னேடி கொள்ளுமது என்னேடி. மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினன் கான் சாழலோ சாத்தினன் கான் சாழலோ. கோயில் சுடுகாடு கொள்புளி தோல் நல்லாடை தாயுமிழி தந்தையிலி தான் தனியன் காணேடி தான் தனியன் காணேடி. தாயுமிழி தந்தையினே தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகணித்தும் கல்பொடிகான் சாழலோ கல்பொடிகான் சாழலோ. திருச்சிற்றம்பலம். அம்மா சரஸ்வதி அம்மா பாடுன்னு சொல்லியிருக்கேன், பாடு. பிரேமமா அருமையா இருந்தமா. சிவ சிவா. அயனை அணகனை ஆரம்பிக்கலாங்கய்யா ஆரம்பிங்கய்யா. வந்துட்டேன் சாமி முடிஞ்சது. ஆக இங்க இருக்கக்கூடிய பெருமானுக்கு தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம இருக்கிறான்ல, அதுதான் சிறப்பு. ஏன்னா எந்த தாய் வயிற்றுலையும் பிறப்பா. ஏன்னா இவனுக்கு பிறவான் இரவான். பெம்மான் முருகன் பிறவான் இரவான். முருகனுக்கும் பிறவான் இரவான். நம்மளுடைய சிவபெருமானும் எந்த தாயினுடைய வயிற்றிலையும் பிறவாமல் இருக்கக்கூடிய ஆற்றலுடையனால அவனுக்கு தாயுமொழி தந்தையினி. அவன் தாயுமொழி தந்தையில் இருந்தாலும் உலகமே இடிந்து பொடியாக மாறும் போது அவன் தனியாக நின்று அருள் செய்யக்கூடிய ஆற்றலுடையவன் அப்படின்னு சொன்னான். ஆக அப்பேற்பட்ட ஆற்றலுடையவனுடைய அப்போ இப்ப நீங்க சொல்லுங்க, அவன் தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம இருக்கிறது குறையா நிறையா? நிறைதான். அவன் கோவில் சுடுகாடா இருக்கிறது நிறையா குறையா? நிறைங்கய்யா. ஏன் சுடுகாடா இருக்கிறது நிறை? ஏன் கோவில் சுடுகாடா இருக்கிறது நிறை? என்ன காரணம் அப்படின்னா, இந்த எல்லா ஆன்மாக்களுடைய உடல் ஒழுங்குனாலும் அவன் உடல் ஒடுங்காதுன்னு சொல்வதுதான் கோயில் சுடுகாடு. கோயில் சுடுகாடுன்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, எல்லா உடலுக்கும் முடிவு இருந்தாலும் சிவபெருமானுடைய உடலுக்கு முடிவு இல்லை. அவன் முடிவிலி. அவருடைய உடல் என்பது அருள் திருமேனி, அறிவு திருமேனி, அன்பு திருமேனி. அதனால அந்த திருமேனிக்கு என்றும் அழிவு கிடையாது. அழிவில்லாத ஆற்றலுடைய சிவபெருமான்னு சொல்லுவதுதான் கோவில் சுடுகாடு. எல்லாரும் கோவில் சுடுகாடுன்னு சொன்ன உடனே எல்லாரும் பரிகாசம் பண்ணாங்க. இவன் சுடுகாட்டுல இருக்கிறவன் சொல்றீங்க, சுடுகாட்டு சாமின்றீங்களே, சுடுகாட்டுல போய் யாராவது இருப்பாங்களா? யாருமே இருக்க முடியாது. செய்பவன் தான தலைவன். அவன் கோவில் சுடுகாடு இருப்பது என்னது பெருமை. அவனுக்கு கொள்மொழித்தோல் நல்லாடையாக இருப்பது பெருமை. ஏன் புலிய ஏன் கொன்னான்? புலிய அவன் யாரையாவது கொல்லுவானா? நான் அடிக்கடி நினைப்பேன், இவன் ஏன் புலிய, இவன் நார்மலா எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவனாச்சே, எறும்புக்கு கூட தூய்மை அவனுக்கு துன்பம் தராதவனாச்சு, இவன் எப்படி புலிய கொண்டான்னு பார்த்தா அது புலி இல்ல. அது என்னது? அது என்னது? வேதத்தினுடைய செருக்கு. வேதத்தினுடைய செருக்க, ஆமா, வேதத்தினுடைய செருக்க அவன் என்ன பண்ணிருக்கான்? ஒரு நிமிஷம் சாமி. ஹலோ ஹலோ
ஆக அவ வச்சிருக்கிற அந்த புலி என்பது அதுக்கு வேதத்தினுடைய செருக்கத்தான் உரிச்சிருக்கான். வேதத்தினுடைய செருக்க உரிச்சான். நம்ம இவர் இருந்தார்ல, நம்ம கழுத்துல போட்டிருக்க ஆமை ஓடு இருக்குல்ல, ஏன் அந்த ஆமை ஓட பிக்கலன்னா திருமால் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, திரும்ப தன் நிலைக்கு வந்திருக்க மாட்டாரு, அதனால பிச்சான். அவனுடைய பன்றி கொம்ப கழுத்துல அடைஞ்சிருக்கான். பன்றி கொம்ப உடைக்கல, வராகமூர்த்தியோட பன்றி கொம்ப உடைக்கல அப்படின்னா அவர் திரும்ப பழைய நிலைக்கு வர முடியாது, அதுக்காக உடைச்சான். அதுக்கப்புறம் கொக்கினுடைய இறக வச்சிருக்கான், கீழே முயலகனை மிதிச்சிருக்காங்க. நானு சின்ன வயசுல நடராஜ் ஜியாமெட்ரி பாக்ஸ் பார்த்துருப்பீங்களா? நடராஜ் ஜியாமெட்ரி பாக்ஸ் தான் சின்ன வயசுல கொடுப்பாங்க. அதுலதான் நடராஜுடைய வடிவத்தையே பார்த்து முத வரைஞ்சேன். என்னன்னு தெரியல, நான் சொல்றது சரியா அறிய 6ஆம் வகுப்பு படிக்கும் போது அதுல வாத்து வரையும் போது எனக்கு கீழே ஒரு குழந்தைய போட்டு மிதிச்சு, இந்த சாமின்றோமே அந்த சாமியை கீழே ஒரு குழந்தைய போட்டு மிதிச்சிருக்கு, குழந்தைய போட்டு பாவம் அதுக்கு வலிக்காதா அப்படின்னு யோசிப்பேன். இந்த மாதிரி இப்படி மிதிச்சு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா அரக்கன் மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா ஜாமெட்ரி பாக்ஸ பாத்தீங்கன்னா அது குழந்தை மாதிரி தான் தெரியும் அந்த முயலகன் பார்த்தா. அப்புறம் அரக்கனை மிதிச்சிருக்காரு போல. அப்புறம் தான் யோசிச்சேன், இவர் அரக்கனுக்கும் தேவர்களுக்கும் நடுநிலையானவராச்சே, அரக்கனுக்கும் தேவர்களுக்கும் சமமானவராச்சு, எப்படி அரக்கனை மட்டும் போட்டு மிதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில பார்த்தா அது நம்மளுடைய ஆணவத்தினுடைய குறியீடு. ஆணவத்தை அழுத்தி நிக்கிறான். அதுவும் வேதத்தினுடைய வேள்வியில வந்ததுதான் முயலகன். அந்த முயலகன் என்ன பண்றான், அழுத்தி நிக்கிறான், அவன் மிதிக்கிறான், அழுத்தி நிக்கிறான் அதுக்கு மேல வராம. அப்படி இருக்கிறப்போ அப்பேற்பட்ட அந்த ஆற்றலுடையவன் சிவபெருமான்றனால சிவபெருமானுக்கு அந்த கொள்புலித்தோல் நல்லாடை என்பது அவனுடைய சிறப்பே தவிர புலித்தோல் ஆடை கட்டுறதுனால அவன் ஏதோ ஆடை இல்லாம போய் அதை கட்டல. நல்லா கவனிங்க, அவனுக்கு ட்ரெஸ் இல்லாதனால போய் புலித்தோலை கட்டல, அவனுக்கு இடம் இல்லாதனால போய் சுடுகாட்டுல போய் அமரல, அவனுக்கு அந்த மற்ற விஷயங்கள் இல்லாதனால அதை பண்ணல. அவன் என்ன பண்றான், எல்லாம் இருந்தும் அந்த சராசரங்களுக்கும் அதிபதியா இருந்தும் அவன் விரும்பி உரைகின்ற இடம் எதுவாத்தான் இருக்கு, அவன் விரும்பி உரைகின்ற இடம் சுடுகாடுதான். அவன் விரும்பி அணிகின்ற ஆடை கொள்புலித்தோல் நல்லாடை கோவன ஆடை தான். அவன் விரும்பி கேட்கின்ற அந்த இசை தேவாரம் தான். அவன் விரும்பி அணிகின்ற அந்த பொருள் சுடலை கொடிதான். இப்படியெல்லாம் அமைவதனால அவன் யாரு, பரத்துவம் உடையவன், அவனை தவிர வேற யாரும் நிலையானவர்கள் இல்லை என்ற கூற்றை இந்த 3வது பாடல் மிகச்சிறப்பா சொல்லுங்க. சுடுகாட்டு சாமி ஐயா, வேதம் அப்படின்றது புத்தகமா இல்ல தேவரா? ஆக 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 அருமையான கேள்வி ஐயா. வேதம்னா என்ன? வேதம்னா நிறைய இருக்கு. நாம புரிஞ்சுக்க வேண்டிய வேதம் என்னன்னா, சிவபெருமானிடமிருந்து தோன்றுகின்ற நாதம் எல்லாமே வேதம். சிவபெருமான் கிட்ட ஏற்படுகின்ற ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளி எல்லாமே என்னதான், வேதம். சிவபெருமானிடம் தோன்றுகின்ற நாதம் எல்லாம் வேதம். ஆனா மற்றவர்கள் வேதத்திற்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா, சிவபெருமான் என்ன பண்ணாரு, இப்ப நீங்க இருக்கீங்க எல்லாரும் ஒரு நிமிடம் கொஞ்சம் 50 பேர் வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு 50 பேரை பார்த்து. எல்லாரும் வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுடைய முக குறிப்பை கொடுக்கலாம் நமச்சிவாயா, ஏன்னா உங்களை எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நமச்சிவாய் இதுல என்னன்னா நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஒரு வீடு வச்சிருக்கோம், இல்ல நம்ம வீடு இல்ல ஒரு ஆபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆபீஸ் வந்த உடனே நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்க, உங்களுக்கு என்ன சொல்லணும், நீங்க புதுசா ஒரு ஆபீஸ் ஜாயின் பண்றீங்க, நம்ம கடைசியா தான் இருக்கும், நம்ம ஒன்னும் பெரிய மேனேஜர் கிடையாது, புதுசா ஜாயின் என்ன சொல்லணும், உங்ககிட்ட கூட்டிட்டு போய் மேனேஜர் தான் கூட்டு போவார். என்ன சொல்லுவாரு, இதுதான் சூப்பர்வைசர். என்ன சொல்லுவாரு, இதுதான் சூப்பர்வைசர், இவர் இருக்கிற இடம் இதுதான், இவருடைய டியூட்டி இது. இது யாரு, இது வார்ட் பாய், இவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க யாரு, கேஷியர். இவங்க யாரு, பேங்க் அக்கௌண்டன்ட். இவங்க டெக்னீஷியன் அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, எனக்கு நல்லா கவனிக்கணும். அம்மா கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அப்போ அந்த மேனேஜர் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, சொல்லிடுவாரா? சொல்லிட்டு நான் தான் மேனேஜர்னு சொல்லுவாரா? நான் தான் மேனேஜர், என்னுடைய வேலை என்ன சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. அண்ணன் சொல்லாம இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுவார்ல, அந்த டிஃபைன் பண்ணி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் வேதம். யாரு, பிரம்மா யாரு, பிரம்மாவோட வேலை என்ன, விஷ்ணு யாரு, விஷ்ணுவோட வேலை என்ன, அக்னி யாரு, அக்னியோட வேலை என்ன, அப்படி எல்லாத்த பத்தியும் சொல்லு. ஆனா இந்த எல்லாத்தையும் ஆட்டி விட்டுறோம் யாரு, நம்மளை கூட்டிட்டு போய் வேதத்தை காமிச்சான்ல, நம்ம கூட்டிட்டு போய் நம்ம எல்லாத்தையும் அவன் தன்னை பத்தி பெருசா சொல்லிக்க மாட்டான். இவன் என்ன பண்ணுவான், இவ்வளவு நாள் கூட்டு வந்தார்ல அவர் யாருங்க அப்படின்னு கேட்டோன்னு, அவர் யாரு தெரியுமான்னு இந்த உட்கார்ந்து இருந்தால கேஷியர் அவர் சொல்லுவார். அவர் யார் தெரியுமா,
அதுக்கடுத்து அங்க உட்கார்ந்து இருந்தாருல அந்த அக்கௌண்டன்ட், அவர் சொல்லுவார். அப்போ அந்த கேஷியர், அக்கௌண்டன்ட், அந்த வெளியில இருக்கிற வார்ட் பாய், அப்புறம் மத்த டெக்னீஷியன் எல்லாரும் இவரை பத்தி சொல்லுவாங்கல்ல. அப்படி சொன்னதுக்கு பேரு தான் திருமுறை. எல்லாரும் சிவபெருமானை பத்தி மட்டுமே சொன்னாங்கல்ல, அதுக்கு பேரு திருமுறை. சிவபெருமான் எல்லாத்த பத்தியும் சொன்னார்ல, அதுக்கு பேரு வேதம். சிவபெருமான் அப்ப அவனை பத்தி நம்ம சொல்லிக்கல, அவனை பத்தி பெருமையா சொல்லிக்கல. அதனால சிவபெருமான் எல்லாத்த பத்தியும் சொல்லி, இதுல என்னன்னா அந்த வேதத்துல 2 வரி வரும். அந்த 2 வரிய விளக்குவது உபநிடதம். வேதத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா உண்மை பேசணும், அறத்தை பத்தி சொல்லும். வேதம் என்ன பண்ணும்? அறத்தை பத்தி சொல்லும். அறம் செய்யணும், உண்மை பேசணும், எல்லாம் பத்தி சொல்லணும். அந்த அந்த 2 வரிகளை சொல்வது உபநிடதம். அதாவது என்ன, அதுக்கு உபநிடதம் என்ன தெரியுமா? உபநிடதம் என்னன்னா தமிழ் செய்யுள் இருக்கும். புரியுமா? தமிழ் செய்யுள் என்ன பண்ணுவோம்? கோனார் நோட்ஸ், கோனார் உரை வாங்கி படிப்போம்ல, அதுல புரியுற மாதிரி எழுதியிருப்பாங்க. அது மாதிரி வேதத்துல சொன்னது கடுமையா இருக்கிறத கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொன்னது என்னது? உபநிடதம். உபநிடத்துல உள்ள விஷயத்த ஒரு வரிய மிக விரிச்சு சொன்னது புராணம். ஒவ்வொரு 18 புராணங்கள் இருக்கு. அதுல அரிச்சந்திர புராணம்னு ஒரு புராணம். அந்த புராணம் என்ன சொல்லுதுன்னா உண்மை பேசணும்னு சொல்லுது. ஒவ்வொரு புராணமும், கந்த புராணம் என்ன சொல்லுது? கந்த புராணம் ரொம்ப முக்கியம். கந்த புராணம் என்ன சொல்லுது? இருக்கிறதுலே பெரிய புராணம் கந்த புராணம் தான். கந்த புராணம் என்ன சொல்லுது? யாராவது ஒருத்தவங்க கந்த புராணம் என்ன சொல்லுது? நாளைக்கு நன்றி மறக்க கூடாதியா. ஆக 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 சுகன்யாவா 100% என்ன அழகு, என்ன அழகு! ஒரே வார்த்தை நச்சுன்னு அடிச்ச மாதிரி. நாளைக்கு ஒரு செய்தி, 51 பேர் இருக்கீங்க. நாளைக்கு 7 மணிக்கு வேல் வகுப்பினுடைய 2வது பாகம். மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணா வருத்தப்படுவீங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து எழுந்துருங்க. தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க. முக்கியமான செய்தி, யாரும் அணுக முடியாத கோணத்துல வேல் வகுப்பை அணுகிறோம். அடியார்கள் 7 மணிக்கு நாளைக்கு, அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம், 5 வாரங்கள் தொடர்ந்து வந்து 6வது வாரம் வேல் பூசை செஞ்சு, நீங்க வேற இல்ல, வேல் வேற இல்லைன்னு மாத்திரப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு ஊட்ட போறோம். அதனால தயவு செய்து அடியார்களோடு சுற்றம் சூட எல்லாரும் எழுந்துடலுங்க. நம்ம வீட்டுல யாருதான் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. குழந்தைங்களுக்கும் புரியுற மாதிரி தான் சொல்ல போறோம். சரி, நம்ம வந்துருவோம். கந்த புராணத்தினுடைய செய்தி என்ன தெரியுமா? சுகன்யாமா அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. நன்றி மறக்க கூடாது. அந்த ஒரு வார்த்தையை சொல்ல வந்துதான் கந்த புராணம். நன்றி மறப்பது, அதாவது என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகக்குன்னு சொன்ன திருக்குறளை அப்படி விரிச்சு சொன்னது கந்த புராணம். இப்படி ஒவ்வொரு புராணமும் வேதத்துல சொல்லப்பட்டத கொஞ்சம் எளிமைப்படுத்துறது உபநிடதம். உபநிடத்துல சொன்னதை ரொம்ப விரிவுபடுத்துறது என்னது? புராணம். இந்த வேதத்திலையும் உபநிடத்திலையும் இருக்கிறதையும் புராணத்தையும் எல்லாத்தையும் மிக்சியில அடிச்சு சொன்னதுதான் இதிகாசம். வேதத்துல உள்ளது, புராணத்துல உள்ளது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல அந்த ராமாயணத்துல அரிச்சந்திர புராணம் சொல்ற மாதிரி வரும். மன்னிக்கணும், தப்பா சொல்றேன்னா இல்ல, இது மாதிரி ஒரு புராணமும் வரும். அதுக்குள்ள வரப்ப அந்த புராணங்கள்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு இதிகாசத்தை படிச்சீங்கன்னா என்ன படிச்ச மாதிரி? ஒரு இதிகாசத்தை படிச்ச என்ன படிச்ச மாதிரி? வேதத்தையும் உபநிடதத்தையும் புராணத்தையும் படிச்ச பலன் எது இருக்கும்? அதனாலதான் இதிகாசம் சொன்னாங்க. 2 இதிகாசம் தான். நம்மளுக்கு நிறைய இதிகாசம் இருந்தது. இந்த 2 இதிகாசங்கள் என்ன? ஒண்ணு ராமாயணம், இன்னொன்னு என்னது? மகாபாரதம். இந்த 2 இதிகாசத்தையும் படிச்சா வேதம், உபநிடதம், புராணம் எல்லாத்தையும் படிச்சதுக்கு சமம். ராமாயணம் இருக்குல்ல, ராமாயணம் என்ன சொல்லுது? எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னது. டூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, டூஸ், என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னது ராமாயணம். மகாபாரதம் என்ன சொல்லுச்சு? என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது மகாபாரதம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய்யணும் செய்யக்கூடாது, இத பத்தி சொன்னது என்னது? ராமாயணமும் மகாபாரதம், இதிகாசம். இப்போ நல்லா கவனிங்க. இதிகாசம், அதுக்கப்புறம் என்னது? புராணம். புராணத்துக்கு முன்னாடி என்னது? உபநிடதம். உபநிடத்துக்கு முன்னாடி என்னது? வேதம். வேதத்துக்கு முன்னாடி என்னது? வேதத்துக்கு முன்னாடி திருமுறை. திருமுறை இறைவன். ஆஹா, சிவபெருமான் தான். வேதத்துக்கு முன்னாடி சிவபெருமான் தான். அவன்கிட்ட தான் வந்துச்சு. வேதத்துக்கு முன்னாடி நாதம் உருவானது சிவபெருமான் தான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதம் என்பது என்ன அப்படின்னா, அந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அறம், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எப்படி நடந்து கொள்ளணும், ஒவ்வொரு பொருளுக்கான அர்த்தம் வந்து என்னது?
அந்த வேதம் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கல்லுனா என்ன? இன்னைக்கு நமக்கு கல்லுனா என்னன்னு தெரியும். நான் சொல்றது சுமார் ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடி மரம்னா என்னன்னு தெரியுமா? சொல்ல தெரியுமா? மரம்னா என்ன, மரத்தினுடைய தன்மை என்ன இன்னைக்கு தெரியுமா? இன்னைக்கு குழந்தை 3ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட மரம்னா என்னன்னு கேட்டா, மரத்துக்கு வேர் இருக்கும், கிளை இருக்கும், அதுக்கு செடி இருக்கும், அதுல காய் இருக்கும், கனி இருக்கும், அது கீழே விழுந்து திரும்பவும் மரமா முளைக்கும்னு இன்னைக்கு 3ஆம் கிளாஸ் பிள்ளை சொல்லுது. ஆனா அன்னைக்கு அதை எதுல எழுதி வச்சாங்க? வேதத்தை எழுதி வச்சாங்க. அப்ப மரம்னா என்ன, செடினா என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு படிக்கிறோம்ல. கவனிங்க ஒரு நிமிஷம், அவ்வளவு எல்லாரும் கவனிங்க. இன்னைக்கு படிக்கிறோம்ல கிளாஸ்ல, என்னது? மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் படிக்கிறோம்ல. இது எல்லாத்தையும் ஒன்னா சொன்னது பேர் வேதம். அந்த காலத்துல இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அது பேர் வேதம். வேற ஒண்ணும் கிடையாது. மேத்ஸ் இருக்கு, வேதிக் மேத்ஸ் தெரியும் இல்லையா? வேதத்துல மேத்ஸ் இருக்கு, எப்படி கூட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேதத்துல எப்படி 2 பொருளை சேர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்ஸ் ஒரு பொருளினுடைய தன்மை என்னன்னு சொல்லியிருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல வானவர்கள் இருக்காங்கல்ல, பார்க்கடல்னா என்ன, அது எங்க இருக்கு? இன்னொன்னு முக்கியமான விஷயம், மேப்னு சொல்லுவாங்கல்ல. மேப் கேள்விப்பட்டீங்களா? மேப் என்னது? வரைபடம் சொல்றோம்ல, வரைபடம். இந்த வரைபடம் எதுல இருந்தது? மேப்ல. இது வேதத்துல இருக்கு. இன்னைக்கும் போய் கோயில்ல நம்ம வந்து அர்ச்சனை சொன்னா என்ன சொல்லுவாங்க? சம்பு தீபம், பரதக்கண்டம், தக்ஷசீலம், அதுல தில்லைத்தானம் சொல்லுவாங்க இல்லையா? சம்பு தீபம்ன்றது முதல்ல பூலோகத்துல சம்பு தீபம்ன்றது ஆசியா கண்டம். இன்னைக்கு நம்ம சொல்ற ஆசியா கண்டம். அதுல சம்பு தீபத்துல இது தமிழ்நாட்டுல தில்லை அப்படின்னு மொத்த மேப்பையும் சொல்லுவாங்க. நீங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவீங்க இல்லையா? நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு முதல்ல சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இது எந்த இடம்னு சொல்லுவாங்க. சாமி கிட்ட எந்த இடம்னு அந்த மேப்பை சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம கோஆர்டினேட் சொல்றோம்ல, என்ன கோஆர்டினேட்? நம்ம மேப்ல நம்ம மொபைல்ல வந்து இன்னைக்கு சொல்றோம்ல, என்னது? லொகேஷன் ஷேர் பண்ணுங்கன்றோம்ல, லொகேஷன் ஷேர் பண்றோம்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டீங்களா? அந்த லொகேஷனை அந்த காலத்துல ஷேர் பண்ணுவாங்க சாமி கிட்ட. முதல்ல நம்ம எந்த லொகேஷன்ல இருக்கோம்னு சாமி கிட்ட ஷேர் பண்ணிட்டு, உங்க பேர் என்னன்னு ஷேர் பண்ணி, நீங்க எந்த குளத்துல வந்தீங்க, உங்களுக்கு மூதாதையர் யாரு, உங்க குலத்தினுடைய பெருமை என்ன, இந்த குளத்துல இவனாருடைய அப்பாவோட இவ்வளவு பிள்ளையா இருக்கிற நீங்க இந்த இடத்துல நின்று இந்த சுவாமிக்கு இப்படி சொல்றீங்கன்னு இது என்னன்னா சயின்ஸ். ஆக்சுவலி சாமிக்கு லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு நான் இங்க இருக்கேன் சாமின்னு சொல்வது, அது ஒரு சயின்ஸ். புரியுதுங்களா? அது ஒரு மேப். அது என்ன சொல்லுவோம் நம்ம தமிழ்ல? புவியியல்னு சொல்லுவோம்ல. புவியியல் நம்ம படிக்கிறப்ப புவியியல். அதுக்கு ஆங்கிலத்துல என்னது? புவியியலுக்கு இங்கிலீஷ்ல மறந்து போச்சு. ஜியாகிரபி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ், இது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. எதுக்குள்ள? வேதத்துக்குள்ள. இப்ப வேதம்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? வேதம் என்பது நாம் வாழ்வதற்காக சிவபெருமான் நமக்கு பரிந்துரை செய்த இந்த உலகவியலினுடைய புத்தகம். உலகவியல் மட்டுமல்ல, அருளியல் இருக்கு இல்லையா? மேல இருக்கிற மேலுலகம், அதை பத்தின புத்தகம். இன்னைக்கு மொத்தம் 7 உலகம் இருக்குல்ல. மேல 7 உலகம், கீழே 7 உலகம் தெரியும்ல. அதல விதல சுதல தலாதல பாதாளன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கு? அது சரியா ஆட தெரியல. அந்த 7 உலகம், கீழே 7 உலகம், மேல 7 உலகம்னு சொல்லி 7 உலகங்கள் இருக்கு. அந்த உலகங்கள் சொல்லப்பட்டு, அண்டங்கள் சொல்லப்பட்டு, இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கவே முடியாத அஸ்வினி நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், அதெல்லாம் என்ன, அது எல்லாமே சொல்லப்பட்ட இடம் இதுதான் வேதம். வேதம் தான் நாம படிக்கிற எல்லா படிப்பினுடைய மூல புத்தகம். சாமி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது. அதுல வெறும் அந்த சாமி வேள்விக்கு மட்டும் பயன்படுத்துறது. வேள்வி நம்ம பாக்குறோம்ல, கோவில்ல கணபதி ஹோமம் பண்றோம்ல, அதுக்கு மட்டும் கொஞ்சம் தான் எடுத்து பயன்படுத்துறாங்க. வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 பேரை கழிச்சு விட்டடிக்கிறது தான் என்னது? நம்ம கணபதி ஹோமம். கோவில்ல கும்பாபிஷேகம் பண்ற வேதத்துல ஒரு விட்டு விட்டு கேக்குதுங்கய்யா. மத்தவங்களுக்கு நல்லா கேக்குதா? தெளிவா கேக்குதா மத்தவங்களுக்கு? அப்போ அருமையான கேள்வி. வேதம் என்பது என்னன்னா, அது ஒரு தத்துவம், ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் சாமி எதுக்காக சொன்னா, இந்த பூமிக்கு வர்ற நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு சாமி இன்ட்ரடியூஸ் பண்ணார். உனக்கு சுத்தி இருக்கிற பொருளை எப்படி பயன்படுத்தணும்னு சாமி யூஸ் பண்ணார். நீ எப்படி குளிக்கணும், எப்படி பல்லு விளக்கணும், எப்படி தினம் மூழ்கி எந்திரிக்கணும், எத்தனை தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணணும், எத்தனை தடவை மூச்சு இழுக்கணும், எப்படி மூச்சு விடணும், எல்லாமே சொல்லப்பட்டது வேதத்துல தான். புரியுதுங்களா? எல்லாமே அந்த வேதத்துல தான். நாம பார்த்துட்டு இருக்கிறது மந்திரங்கள். வேதத்துல மந்திரம் ஒரு தொகுப்பு தான். சரி, அது நம்ம ரொம்ப போல. இப்போ அந்த வேதத்தினுடைய செருக்க என்னவா மாத்துறாங்க சாமி? வேதத்தினுடைய செருக்க அடக்கணும். செல்வம்னா என்ன?
செல்வம்னா என்ன? பணம். பணத்தினுடைய செருக்கு இருக்கு இல்லையா, அதை அடக்கின மாதிரி வேதத்துக்கு ஒரு செருக்கு. அந்த செருக்க, வேதத்தினுடைய செருக்க சாமி என்ன பண்ணாரு? அடக்கி காமிச்ச இடம் தான் புலித்தோல் ஆடை மூடுகின்றது. அவன் வச்சிருக்கிற எல்லாமே செருக்கு அடக்குனதுதான். உடம்புல இருக்கிற புலித்தோல் ஆடை கையில எவ்வளவு தெரியுமா ஐயா? இதிகாசம் ராமாயணம் மகாபாரதம் இது வந்து புக்குங்கய்யா. அதே மாதிரி வேதமும் இல்லையே, புக் இல்லையே. ராமாயண இதிகாசம் புக்கா? அது உண்மையில நடந்ததுங்க ஐயா. உண்மை நடந்த சம்பவம் தான். அது என்னது? நெறி. நெறின்னு என்னது? ஒரு தத்துவம். இப்ப நம்ம வந்து வரலாறுன்னு சொல்ல முடியாது, தத்துவம், ஒரு நெறி. நமக்கு ஒரு ஒன்ன சொல்ல வந்த நெறி, அதுதான். எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்றதுக்காக சொல்லப்பட்டது. அத புத்தகத்துல அச்சடிச்சுக்கணும் நம்ம புக்குன்றோம். நம்ம பாட்டி தாத்தால அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? தலையில மடியில படுக்க போட்டு வாய் வழி கதையா தான் சொன்னாங்க. இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி மடியில படுக்க போட்டு சொன்னனால அறத்துல நிக்கணும். நம்ம சுயசரிதை ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்மளுடைய காந்தியடிகள் மாதிரி அவர் சுயசரிதை எழுதியிருக்காரு. தன்னுடைய தாய் இறந்து கிடக்கும் போது, வீட்டுல தாய் இறந்து கிடக்க ஒரு ரூம்ல அவரோட காமத்தை அடக்க முடியாம தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போய் இன்னொரு அறையில வந்து தாய் இறந்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. மனைவியை கூப்பிட்டு கொண்டு போய் காமத்து இச்சையில ஈடுபட்டேன்னு சொல்றாரு. அவ்வளவு இழிந்த பிறவியா இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியல, முழுவதுமாகவே நான் இழிந்திருந்தேன் அப்படின்னு சொன்னார். எதுக்கெடுத்தாலும் தன்னை ரொம்ப அந்த மாதிரி தன்னை முழுவதுமா தோல் உரிச்சு காமிச்சாரு. அவர் சொல்றாரு, ஒரு நாள் வந்து வாசல்ல உட்கார்ந்து இருந்தாரா, தெருக்கூத்து நிகழ்ந்தது. அரிச்சந்திர புராணம் அப்படின்ற அந்த தெருக்கூத்து நிகழ்ந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. முழுவதுமா உட்கார்ந்து அரிச்சந்திர புராணம் நாடகத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு அன்னைக்கு ஒண்ணு முடிவு பண்ணாரு, வாழ்நாள்ல என்ன நடந்தாலும் நான் உண்மை மட்டும்தான் பேசுறேன். அந்த ஒரே ஒரு நல்ல குணத்தை மட்டும்தான் அவர் சூளுரைத்தாரு. அந்த ஒரு நல்ல குணம் என்னாச்சு? எல்லா விதமான நல்ல குணங்களையும் கொண்டு வந்து பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை நன்று. திருவள்ளுவர் எப்பயுமே 2 தடவை அழுத்த மாட்டார். அவருக்கு இருக்கிற வரியே 7 வரி. 7 வரியில 2 தடவை சொல்லவே மாட்டார் ஒரு விஷயத்த. 2 தடவை சொல்ற இடம் 2-3 இடம் தான். அந்த இடத்துல பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று. நீ பொய் மட்டும் சொல்லாம இருந்தா போதும், எல்லா அறங்களும் வந்துருன்ற. இன்னைக்கு வரைக்கும் எனக்கெல்லாம் அப்படி வர சும்மா சப்ப மேட்டருக்கெல்லாம் போய் சொல்லுவேன் நான். சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சொல்லுவேன். சின்ன விஷயம் அது யாருக்குமே பயன்படாது, இருந்தாலும் போய் சொல்றேன். அப்போ அந்த மாதிரியான அப்ப புரியுதுங்களா? அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு மனசுல ஒரு அறங்களை சொல்ல வந்து நல்ல விஷயங்களை சொல்வதற்காக. ராமாயண இதிகாசம் புத்தகம் அல்ல, ராமாயண இதிகாசம் தத்துவங்கள். கண்ணு காது மூக்கு எப்படி தத்துவங்கள், அது புத்தகங்கள் கிடையாது. அது இப்ப கண்ணு காது மூக்க போய் புத்தகத்துல வரைஞ்சிட்டா அது புத்தகமா? என் கண்ணையும் மூக்கையும் காதையும் நான் புக்ல வரைஞ்சிட்டேன், அது புத்தகமான்னு கேட்டா இல்ல, அது உறுப்பு, உடல் உறுப்பு. அது போல உள்ளத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளை சரி செய்வதற்காக வந்ததுதான் எது? இந்த புராணம், வேதங்கள் எல்லாம். சரி, அப்போ இவைகள் புத்தகங்கள் அல்ல, தத்துவங்கள். தத்துவம்னா என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, முக்கியம் இன்னொரு விஷயம். தத்துவம்னா என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னு அர்த்தம். இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது? கருவிகள். இப்ப நீங்க பாயாசம் கிண்டணும், என்ன வேணும்? ஒரு பாத்திரம் வேணும், ஒரு கிண்டறதுக்கு ஒரு கரண்டி வேணும் இல்லையா? அது மாதிரி இந்த மனம் என்ற இந்த ஆன்மாக்குள்ள ஒரு பொருளை புகுத்தணும்னா இந்த தத்துவங்கள்லாம் வேணும். அந்த தத்துவங்களை தான் வச்சு. சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான கேள்வி. ஆக இந்த வேதத்தினுடைய செருக்கை அடக்கியவன் தான் இந்த பெருமான் கொள்புலித்தோல் நல்லாடையாக. அவனுக்கு தாயும் இல்லை தந்தை இல்லை என்பதுதான் என்ன பெருமையே. நான் பாக்குறேன் இப்ப ரீசெண்டா புரட்டாசி இது என்ன வந்தது, என்ன மகம், மாசி மகத்துல சுவாமிக்கு அபிஷேகம் வந்தது இல்லையா? சிவபெருமானுக்கு அபிஷேகம் வந்தது. எல்லாரும் அபிஷேகம் பண்ணி போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிருந்தாங்க? சிவபெருமானுடைய திருமுடியில என்ன வச்சிருந்தாங்க? கிரீடம் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா எல்லா சாமியும் கிரீடம் இருக்கு, எங்க அப்பனுக்கு மட்டும் கிரீடம் இல்லாம இருக்கு, நல்லா இல்லையே, கர்மம் வச்சுட்டு போவோமே அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஒரு மனசு அன்புலதான் வைக்கிறாங்க. ஆனா என்ன, கிரீடம் வைக்கிறதுனால அவன் என்ன ஆயிடுறான்? 10ஓட 11 ஆயிடுறான். அவன் தலையில கிரீடம் இல்லாம இருக்கிறது தான் அவனுக்கு பெருமையே. அவன் தலைக்கோலத்தையே
அந்த சடாபாரத்தையே தலைக்கோலமா வச்சிருக்கான்ல, அதுக்கு பேருதான் பிங்ககன்னு பேரு. அந்த பிங்ககன் தான் அவனுக்கு என்னது, தலையில இருக்கிற மகுடம். ஏன் மகுடம் அப்படின்னா அவனுக்கு மகுடம் சாத்துறதுக்கு, அவன் தலைமையில கைய வைக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. அவன் தலையை பார்க்க கூட யாருனாலையும் முடியாதுனால அவனுக்கு மகுடம் சாத்த முடியாது. அதனால அவன் சடாமுடியவே மகுடமாக சுற்றி இருக்கின்றான். அது அவனுக்கு பெருமை. நாம என்ன நினைக்கிறோம், சிவபெருமான் தலையில கிரீடம் இல்லையே, வச்சுடுவோமேன்னு வச்சு விடுறோம். அப்ப என்ன அர்த்தம், திருமுறையையும் சிவபெருமானையும் சரியா படிக்கலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப அவன் தலையில என்ன, அதே மாதிரி காரைக்கால் அம்மையாருக்கு நான் பார்த்தேன். காரைக்கால் அம்மையாருக்கு என்னது, தலையில கிரீடம் வைக்கிறது. காரைக்கால் அம்மையாருக்கு குறுப்பூசை இப்பதானே வந்துச்சு, தானே தலைகள் வைக்கிறது. அம்மாவுக்கு நல்ல கலர் கலரா பட்டாடையை போடுறது, கழுத்துல நல்ல நகையெல்லாம் அள்ளி அள்ளி போடுறது. என்ன அர்த்தம்னா, அம்மா இருக்கிறது பேயுரு, பேயுருவ பேயுருவாகவே வணங்குகின்ற ஆற்றல் வேணும். அவங்கள மேக்கப் போட்டு என்ன மாத்திடுறோம், நமக்கு ஏத்த மாதிரி. பேய்க்கு மேக்கப் போட்டு என்ன மாத்திடுறோம், நமக்கு ஏத்த மாதிரி மாத்திடுறோம். அந்த மாதிரி மாத்தி வழிபாடு செய்வது என்பது தவறு. அவங்களை அப்படியே வழிபாடு செய்ய அந்த நம்ம முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, வர காஃபி தான் குடிச்சிருக்காங்க. தெரியும்ல, நம்ம முன்னோர்கள் என்ன குடிச்சாங்க, வர காஃபி தான் குடிக்கணும். காஃபியோட என்ன கலக்கக்கூடாது, காஃபி தூள என்ன கலக்கக்கூடாது, பால் கலங்குது அப்படின்னா அந்த மூலிகையினுடைய தன்மை குறையும். இன்னைக்குதான் காஃபி பவுடர், அந்த காலத்துல காஃபி பவுடர் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, பலவித மூலிகைகள் தான் கலந்து காலையில இருந்து வர காப்பி மாதிரி போட்டு குடிச்சாங்க. அதுல ஒரு பால் கலந்து போடுவாங்க, கொத்தமல்லி இதெல்லாம் போடுவாங்க இல்லையா. ஆக அது தெரிஞ்சுக்கோங்க, அதுல பால் கலந்தா அதனுடைய தன்மை இழப்பது போல அந்த பொருள் அப்படியேதான் இது பண்ணணும். நாம என்ன பண்றோம், எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி வேற பொருளா மாற்றோம். நாளைக்கு இதை பத்தி தான் பேச போறோம். நாளைக்கு வேல் வகுப்புல இதை பத்தி தான் முழுசா பேசி உங்களை வந்து சாகடிக்க போறேன். அதனால தயவுசெய்து அங்க வந்துருங்க, நமச்சிவாய். நல்லது. இப்போ 4வது பற்றி போயிடும். இப்போ அவன் தாயும் இல்லை தந்தை இல்லை என்பது அவனுக்கு பெருமையா சிறுமையானா, அவனுக்கு பெருமை. ஏன்னா எந்த தாய் வயிற்றையும் பிறக்காதவன் என்பதுதான் பதிமுதன்மை தன்மையே, அது அவனுக்கு பெருமை. அதே போல பெருமான் என்ன பண்ணான், அப்படி இருக்கிறதுனால இந்த உலகம் காயில் உலகனைத்தும் கற்பொடிதான் சாரலும். இந்த உலகம் காஞ்சு என்னது, அழிந்து பொடியாக போகும்போது, அப்படி தவிடு பொடியா போகும்போது நிக்கிற ஒருத்தன் யார் தெரியுமா, நீ சொன்ன இல்ல தாயுமிலி தந்தையிலின்னு சொன்ன இல்ல, அவன் தான். ஏன்னா அவன் தான் அவன் ஆதி மூலன்னு பேரு அவனுக்கு, ஆதி மூலமாக இருக்கக்கூடிய பெருமான். நீ சொன்ன சுடுகாடு, இந்த உலகம் கண்பொடி ஆகும் போது உலகமே சுடுகாடு, அவன் மட்டும் தான் நிற்பான். அதனால அவனுக்கு கோயில் சுடுகாடு தான். இன்னொன்னு, வேதத்தை ஆடையாக கொண்டவன், வேதத்துடைய செருக்கையும் ஆடையாக கொண்டவன் பெருமான். ஆக வேத செருக்கான வேத புலியினுடைய புல்தொழியை ஆடையாக, அதனால பெருமான் இருக்கிற அத்தனை பொருளும் என்னது, செருக்கு அடக்கிய பொருள். பெருமான் இருக்கிற அத்தனை பொருளும். அதனால பெருமான்கிட்ட போகும்போது விடன்னு கை கால் நடுங்கணும். பெருமானே செருக்கு கிறுக்கி கொடுத்துடாத, தோலை உரிச்சு இடுப்புல கட்டிடுவான். முத தோலை உரிச்சுன்னு சொன்னது யாரு, சொல்ல மட்டும் செய்யல, செஞ்சவன் யாரு? கோயம்புத்தூர் சைடு கொங்கு நாட்டு சைடுல என்னது, தோலை உரிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி முத தோலை உரிச்சவன் நம்மளுடைய பெருமான் தான். அதனால அவனுக்கு முன்னாடி என்ன இருக்கக்கூடாதுன்னா, செருக்கு என்பது இருத்தல் ஆகாது, அததான் சொல்லுது. அப்படின்றப்ப இது முடியுது. அப்போ இந்த கோயில் சுடுகாடு, கொல்புளித்தோல் நல்லாடை, தாய்மொழி தந்தைமொழி, இதெல்லாம் என்ன சாமி, இதெல்லாம் என்னது? கோவில் சுடுகாடு, கொல்புளித்தோல் நல்லாடை, தாய்மொழி தந்தைமொழி, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சிவபெருமானுக்கு என்ன? சிறப்பு அவருக்கு. அதனாலதான் அவர் சிறப்படுகிறார், மேன்மையா பெருமை, அவனுடைய பெருமை. இதெல்லாம் சிவபெருமானுடைய பெருமை. அவனுக்கு சுடுகாட்டுல நிக்கிறது தான் பெருமை, வேற எதுவும் பெருமை கிடையாது. எந்த கோயில வச்சாலும் பெருமை கிடையாது. அவன் சுடுகாட்டுல, ஏன்னா எல்லா சாமியும் கோயில் இருக்கு. சுடுகாட்டுல இருக்கிற ஒரே சாமி யாரு? மட்டும்தான், யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. அதுதான் அவனுடைய பெருமை. அதனால அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அதை நினைச்சு நம்ம இது பண்ணக்கூடாது. இப்ப 4வது பாட்டு போடாமா, அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை. நம்ம மதிலாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுவாமி இருக்கீங்களா?
சரி பாடலாம், யாராவது பாடுங்க. ஐயனை 4வது பாடல் பாடு. அயனை அனங்கனை பாடுறீங்க பாடுங்க அம்மா பாடுங்க. அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயாவடு செய்தான் காணேண்டி நயனங்கள் 3 நாயகனே தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாளேலோ. அடுத்ததும் பாடவாயா? இல்ல போதும் சாமி. அடுத்த பாடல் இன்னொரு அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கும். மற்ற அடியார்கள் பாடலாம். பாடுங்க. திருச்சிற்றம்பலம். அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் காணேடி நயனங்கள் 3 நாயகனே தண்டித்தாள் சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோம் சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ 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 சாழலோ. இன்னும் ஒரே ஒரு அடிவருக்கு வாய்ப்பு. ஒருவர் பாடுங்க. அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் காணேடி நயனங்கள் 3 நாயகனே தண்டித்தார் சயமன்றோவானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ சயமன்றோவானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ. நன்றிங்க ஐயா. சிறப்பு சுவாமி. ஒண்ணு முக்கியமான செய்தி எல்லாத்துக்கும். ஒரு ரீசெண்டா ஒண்ணு படிச்சேன். ஒருத்தவங்க ஒரு குறுஞ்செய்தி இருந்தது. என்னன்னா இந்த ஆளு இந்த அவருடைய பேரு இந்த நாள்ல இந்த இடத்துல சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து விட்டார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரியும். சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து விட்டதை வருத்தத்துடன் தெரிவிக்கிறோம். தாழ்மையுடன் தெரிவிக்கிறான்னு சொல்லி இல்ல தாழ்மையுடன் தெரிவிக்கிறோம். பெருமையுடன் தெரிவித்துக் அதுதான் செய்யணும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் இல்ல, கவனிங்க. இந்த ஆன்மா நம்ம கூட இருக்கிறது தான் சிறப்புன்னு நினைக்கிறோம்ல. நம்ம கூட அப்பாவா அம்மாவா இதுவா இவங்க எல்லாம் நம்ம கூட இருக்கிறது தான் சிறப்புன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த ஆன்மா வந்ததே எதுக்காக? வந்துச்சு. அது போய் அடைஞ்சிருச்சு. இப்ப போய் அடையுது இல்ல, தெரியாம அடையுது இல்ல. இப்போ நம்ம எல்லாரும் இறந்து போயிட்டா யாருக்கிட்ட தான் போவோம்? நம்ம இந்த உடம்பு போயிட்டு அடியார்கள் இறப்பை பத்தி புரிதல் இருந்ததுன்னா நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். இந்த இறப்பு இந்த ஆன்மா, அந்த உடல் பஞ்சபூதங்கள் ஆக்கப்பட்டது. உள்ள இருக்கிற ஆன்மா எதனால் ஆக்கப்பட்டது? இந்த உடல் பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது. உள்ள இருக்கிற ஆன்மா எதனால் ஆக்கப்பட்டது? அது என்ன சப்ஸ்டன்ஸ்? உருவமே இல்லைங்க. இப்ப நிறைய பேர் மாத்தி இருக்காங்கய்யா. சிவலோக பதவி அடைந்து விட்டாருன்னா இப்ப நிறைய பேர் போடுறாங்க. இல்ல, சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்று மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக்கணும். அவர் சிவலோக பதவி அடைந்து விட்டார் நிறைய பேர் போடுறது இல்ல, அந்த வருத்தப்படுறோம்னு போடுறது இல்ல. நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. நல்லது மகிழ்ச்சி. வந்தா சந்தோஷம். இப்ப நல்லா கவனிங்க. மரணத்தை பத்தி ஒரு சரியான புரிதல் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க இந்த விஷயத்த. நம்ம யாருக்கு வந்தாலும் என்ஜாய் பண்ணுவோம். நம்ம கவனிங்க.
என்னடா படுபாவி சைக்கோ இப்படி பேசுறடா சைக்கோ, உன்னை பார்த்தாலும் எனக்கு தெரியுது அப்படின்னு எனக்கு திட்டு எனக்கு புரியுது. இருந்தாலும் அதான் வந்து ஒரு நிமிடம் கவனிக்கலாம், அடியவர்கள் கவனிக்கலாம். ஒரு நிமிடம் முக்கியமான செய்தி, அடியார்கள் ஒரு நிமிடம் கவனிக்கலாம்னா பாக்கலாம். வீடியோ போட்டு வாங்கப்பா சீக்கிரம். ஆமாப்பா வாங்கப்பா, என்னப்பா நீங்க வர மாட்டேங்கிறீங்க, வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஆரம்பிப்போமா இல்லையா? சரி, இப்ப முக்கியமான செய்தி என்னன்னா, ஏன் சொல்றேன்னா இந்த 2 நிமிஷம் நீங்க கலந்துருங்க. என்ன காரணம், இந்த மரணத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மரணத்தை பத்தி நம்ம பயப்பட மாட்டோம். முதல்ல இந்த ஆன்மா, இந்த உடம்பு எதனால ஆக்கப்பட்டிருக்குன்னா பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டிருக்கு. உள்ள இருக்கிற ஆன்மா எதனால ஆக்கப்பட்டு என்ன சொன்னீங்க? ஆன்மாவுக்கு தான் வடிவமே இல்லையா? அது எப்படி ஆக்கப்பட்டிருக்குன்னா, இப்ப காத்து கூட தான் வடிவம் இல்லை. காத்து என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, அதெல்லாமே மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா? பார்க்க முடியாதுன்றதுக்காக அதுக்கு மூலக்கூறு இல்லைன்னு சொல்ல முடியாது, மூலக்கூறுகள் இருக்கு. இந்த ஆன்மாவினுடைய மூலக்கூறு என்ன? நல்லா கவனிங்க. இந்த ஆன்மா என்ன சாமி? வேதம். இல்ல வேதம் வந்து உடலைத்தான் படைக்கும். வேதம் படைக்கிறதுனாலே உடல் தான். சடப்பொருளை மட்டும்தான் படைக்க முடியும், வேற எதையும் படைக்க முடியாது. பஞ்சபூதங்களால் ஆனதுதான் நம்ம உடம்பு. நான் கேக்குறது ஆன்மா. அனாதி, இறைவனும் அனாதி, ஆன்மாவும் அனாதி. அனாதினா அதனுடைய தொடக்கத்தை சொல்றீங்க. ஆன்மா எதனால் ஆக்கப்பட்டது? இந்த வீடு செங்கல்னால ஆக்கப்பட்டது மாதிரி எப்படி? வினை சடப்பொருள் தானே? வினை சடப்பொருள் தான். சடப்பொருள், வினை சடப்பொருள். நல்லா கவனிங்க. முக்கியமா கவனிங்க. எல்லாரும் சித்தாந்த கிளாஸ் போறீங்க, எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் என்னன்னா நல்லா கவனிங்க. நீங்க சொல்ற அந்த ஆணவம், அந்த வினை, அதெல்லாம் சடப்பொருள் தான். நம்ம ஆன்மா சடப்பொருள் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆன்மா சடப்பொருள், ஆன்மாவின் உடம்பு தான் சடப்பொருள். இப்ப உடம்பு, அந்த ஆன்மா இதனால் ஆக்கப்பட்டது. இதை சொல்றவங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்துருவோமா? சாமி அம்மா புத்தகம் கொடுத்துடலாம். அம்மா எழுதி வச்சுக்கோங்கம்மா. மாசத்துக்கு ஒரு தடவை புத்தகம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். மாசத்துக்கு ஒரு முறை தத்துவங்களும் சடப்பொருளே. இன்னொரு முக்கியமான செய்தி, தப்பா சொல்றவங்க எல்லாம் ஒரு புத்தகம் எனக்கு அனுப்பிச்சிருக்கேன். சடப்பொருள் தான். யாராலையும் உருவாக்க முடியாதுங்க ஐயா. பஞ்சபூதங்களால் ஆனது. அம்மா சூப்பர் சூப்பர். உடல் மட்டும்தான் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. இந்த ஆன்மா அனாதி, அதை யாரும் உருவாக்கலைங்களே. ஆமா, உருவாக்காட்டினாலும் அதனுடைய சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அது எந்த வஸ்துனால ஆக்கப்பட்டது? உயிர் தாங்கய்யா, அது உயிர் தாங்கய்யா. அணுக்களின் இதுதாங்கய்யா அது. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கால சரி நிறுத்தலாம். எல்லாம் தப்பு. செல்லாது. ஆல் ஆர் தப்பு. எல்லாம் தப்பு தான். எல்லாம் தப்பு. நீங்க கவனிங்க. ஆன்சர் சொல்ல போறேன். கவனிங்க. இப்ப ஏன் உங்ககிட்ட எல்லாத்தையும் கேள்வி கேட்டேன்னா, நம்ம சொன்னது தப்புன்னா இந்த படுபாவி என்னதான் சொல்ல போறான் அப்படின்ற எண்ணம் இருக்கும்ல, அதுக்குதான் பார்க்கணும். நம்ம சொன்னது எல்லாத்தையும் தப்புன்னு தானே, இவன் என்ன சரியா சொல்ல போறான் அப்படின்ற கேள்வி இருக்கும்ல. என்னன்னா இந்த கவனிங்க, இந்த ஆன்மாவினுடைய சப்ஸ்டன்ஸ், இந்த ஆன்மா எதனால உருவாக்கப்பட்டதுன்னா, இந்த ஆன்மா அறிவு பொருள், அறிவினால உருவாக்கப்பட்டது. இந்த ஆன்மா என்ன பொருள்? அறிவு பொருள். இந்த ஆன்மா அறிவு பொருள். அறிவு என்றதுனால உருவாக்கப்பட்டது இந்த ஆன்மா. நல்லா கவனிங்க. அறிவு பொருள் ஆன்மா. அந்த அறிவு பொருளுக்கு மேல உள்ள கவர் தான் என்னது? சடப்பொருள். சிவபெருமானு என்னது? அவன் எதனால உருவாக்கப்பட்டிருக்கான்? அவனும் அறிவு பொருள் தான். அதனால இந்த ஆன்மா, கவனிங்க, நல்லா கவனிங்க. முக்கியமான செய்தி, மரணத்தை பத்தின செய்தி, இறப்பை பத்தின செய்தி. எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம். என்னன்னா, இந்த உடம்பு போயிடுச்சு. இந்த உடம்பு என்ன பண்ணும்? பஞ்சபூதத்தோட கலந்துரும். நல்லா கவனிங்க. இந்த உடம்பு எதனால உருவாக்கப்பட்டது? பஞ்சபூதம். இது எதோட கலந்துரும்? இது பஞ்சபூதத்தோட மிக்ஸ் ஆயிடும். இந்த உள்ள இருக்கிற ஆன்மா எதனுடைய பொருள்? எதனால ஆக்கப்பட்ட பொருள்? அறிவு பொருள். அப்ப இது எதோட தான் மிக்ஸ் ஆகும்? அறிவோட போய் சேர்ந்துருங்க, இறைவனோட போய் சேர்ந்து. அப்ப நாம இறந்துட்டோம்னா எங்கதான் போவோம்? சிவபெருமானுடைய திருவடிக்கு தான் போவோம். ஆனா கவனிங்க,
திருவடிக்கு போகுது இல்ல, திரும்பவும் பிறக்குது இல்ல, திரும்பவும் பிறக்குது. ஆனா போனா திரும்ப வரக்கூடாது இல்ல, திரும்பவும் பிறக்குது. காரணம் என்னன்னா அது அவன் திருவடியிலே தெரியாம போய் இது போய் சேருது. யாரு? இந்த ஆன்மா. அது அவனுடைய திருவடி, இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன் தெரியாம போய் அதுவே ஆட்டோமேட்டிக்கா போய் சேரனால திரும்ப பிறக்குது. உயிரோடு இருக்கிறப்பவே இதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும், எப்பா நீ போறது எங்க? சிவபெருமானுடைய திருவடி, அறிவு பொருள், அறிவு பொருள், அதுதான் உன் டெஸ்டினி, திரும்ப வந்துடாத, திரும்ப வந்துடாத, திரும்ப வந்துடாதன்னு உயிரோடு இருக்கிறப்பவே இதுக்கு பல முறை அறிவித்து 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 பூரணமா இருந்து உடல் போன உடனே அப்படியே பெருமான்கிட்ட போகும்ல, அறிந்து அவனுடைய திருவடிக்கு போய் சேர்ந்தனால அதை விட்டு வராது. அதுக்கு பேருதான் முக்தி. இது அறிவு பொருளோட போய் சேரணும்ன்றத சொல்லி கொடுக்குதுல, அதுக்கு பேருதான் சமய வழிபாடு. நீ எங்க போகணும்ன்றத, இந்த உடல் கடந்துட்டா நீ எங்க போகணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறது இடம் தான் என்னது இந்த இடம். கவனிங்க, ஒரே ஒரு நிமிஷம், முக்கியமான செய்தி, முக்கியமான செய்தி. ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன், முடிச்சுட்டு அது சொல்றேன். ஐயோ அம்மா கேள்வி நான் முடிச்சுட்டு சொல்றோம், நிறுத்திக்கோங்க. முக்கியமான செய்தி கவனிங்க. இப்போ என் வீடு, அந்த இடத்துல நடந்து போனா என்ன இருக்கு? கிச்சன் இருக்கு இல்ல, கிச்சன் இருக்கு. இந்த பக்கம் நடந்து போனா பெட்ரூம் இருக்கு, இந்த பக்கம் நடந்து போனா ஹால் இருக்கு. அது அப்ப நான் தண்ணி வேணும், திடீர்னு கரண்ட் போயிடுது, என்ன பண்ணணும்? எனக்கு பழக்கம் இல்லாட்டி என்ன பண்ணுவேன்? நேரா போய் தொப்பு கடின்னு எங்கிட்டாவது விழுந்துருவேன், எடுக்க தெரியாது கொஞ்சம். இதுவே தினமும் நான் சொல்லி கொடுக்குறேன், என்னுடைய ஆன்மாவை ட்ரைன் பண்றேன். என்னது தம்பி, கரண்ட் இல்ல, அந்த இது 4 ஸ்டெப் போய் அந்த பக்கம் திரும்பு, 3 ஸ்டெப்பு. அங்கதான் தண்ணி குடம் இருக்கு, மேல என்ன இருக்கும்? எப்பவுமே டம்ளர் இருக்கும், தட்டி விடாம திறந்து குடிச்சிட்டு திரும்ப வந்துரு அப்படின்னு இந்த ஆன்மாவை நான் பழக்கிக்கிட்டே இருந்தேன்னா, நான் லைட் இருக்கிறப்ப பழக்கி பழக்கி போய் போய் பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க. லைட் போயிடுச்சு, கரண்ட் இல்ல, என்ன பண்ணும்? அட போன கரண்ட் என்ன இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, கிடுகிடுன்னு போய் கிடுகிடுன்னு தண்ணி குடிச்சிட்டு கிடுகிடுன்னு வரும். 10 நாள் என்ன, 30 நாளும் கரண்ட் இல்லாட்டினாலும் இது வாழுமா வாழாதா? வாழும். ஏன்னா இது எல்லாமே இருக்கிற இடம் தெரியும் இல்லையா? அது போல இந்த மாயா தனுவிளக்கு மூலமா இதுக்கு சொல்லி கொடுத்து இந்த தனுவிளக்கு லைட் போனதுக்கு அப்புறம் இது விளக்கினுடைய துணை இல்லாமலேயே இது சென்று சேர்கின்ற இடத்தை புரிஞ்சுக்கிற ஆற்றலை சொல்லி தருவதுதான் இது சமயம். அதுதான் வழிபாடு, அதுதான் சிவம், அதுதான் சிவ வழிபாடு. சிவ வழிபாட்டுல என்ன சொல்றோம்னா, இங்க பார், கவலைப்படாத, உடம்பு போயிடுச்சுன்னா நீ யார்கிட்ட போற? பயப்படாத, தெரியாம போகாத, கண்ணு இல்லாம போகாத, புரிஞ்சு இந்த இவன் திருவடிதான் போற, புடிச்சுக்க அவன், அப்படி அவனை கெட்டிமா புடிச்சுக்க, திரும்ப வராத. வந்தேன்னா என்ன ஆகும்? ரொம்ப லோல்படுவேன், ரொம்ப லோல்படுவேன். செத்து செத்து ஏன்டா வந்தோன்னு அழுகுவேன் அப்படி. ஆனா எங்க அடியார்கள் அப்படி அழமாட்டாங்க. எங்க திருவாசகன் அடியார்கள் என்ன பண்ணுவாங்க? புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிறுப்பும் பனித்த ஜடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடைய பொற்பாதம் காணப் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தை. பெருமானே, நீ உன்னை பாக்குறதா இருந்தா, எங்க அடியவர்களோட சேர்ந்து இருக்கிறதா இருந்தா எத்தனை பிறவினாலும் எடுத்து வரையா? ஏன் உனையத்தையும் அங்கேயும் பார்க்க போறேன், இங்கேயும் பாத்துக்கிறேன் அப்படின்னு வரக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் நம்முடைய அடியவர்கள், திருவாசகன் அடியவர்கள். சரி, அப்ப நல்லா கவனிங்க. மரணம் என்பது என்னன்னா, உடல் கடந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மா அறிவு பொருளோட போய் சேரும். ஒருத்தர் என்ன பண்ணா எங்க போய் மழை பெஞ்சிட்டு இருக்கு, சோறு மழை பெஞ்சிட்டு இருக்கு, அவனுக்கு படிப்பறிவே இல்லை, தினமும் எங்கத்தான் போய் ஒதுங்குவான், ஏதோ ஒரு தாவாரத்திலேயே போய் ஒதுங்குவான். மழைக்காலம், அதனால காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தாவாரத்திலேயே ஒதுங்குவான். அங்க சொல்லி கொடுத்தாங்கல்ல, அங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் காதுலயே கேட்டு கேட்டு படிச்சு கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டவன் என்ன பண்ணா, தெரிஞ்ச படிப்பை வச்சு, அப்ப அவன் ஒதுங்குறது இடம் எந்த இடம்? பள்ளிக்கூடத்துல போய் ஒதுங்குறதுனால அந்த நல்லா தெரிஞ்சு கத்துக்கிட்டான். அது மாதிரி மலைக்கு சில பேர் பள்ளிக்கூடம்னா என்னன்னே தெரியாம ஒதுங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? மழை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? மழை முடிஞ்ச உடனே திரும்ப அந்த இடத்த விட்டு வந்துருவாங்க. ஆனா பள்ளிக்கூடத்துடைய அருமை தெரிஞ்ச என்ன பண்ணுவான்? மழை முடிஞ்சாலும் மழை வராட்டினாலும் பள்ளிக்கூடத்திலேயே இருந்து அறிவை பெருக்கிக் கொள்வது போல இவன் இந்த உடம்பு பெருமான்கிட்ட போகும். எப்ப போகும்? மலைக்கு ஒதுங்குற மாதிரி போகுது இல்லையா? மலைக்கு ஒதுங்குற மாதிரி போகுது இல்லையா? அந்த இது பேர் என்னன்னா இறப்பு. மலைக்கு ஒதுங்குற மாதிரி போகாம இது இறைவனுடைய திருவடிதான் சதம்னு நினைச்சு நம்பி போய் அவன் திருவடியிலேயே கலக்குது இல்லையா? அதுக்கு பேரு முக்தி. அப்போ புரிஞ்சு பண்ணா என்னது? புரிஞ்சு பண்ணா முக்தி.
புரியாம பண்ணா இறப்பு. புரியுதுங்களா? புரியாம சிவபெருமான்கிட்ட போனா என்னது? இறப்பு. புரிஞ்சு சிவபெருமான்கிட்ட போனா அதனாலதான் சொல்லுவாங்க, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் சிவனடிக்கீழ் வல்லோரும் ஏத்த பணிந்து. அப்போ பொருள் உணர்ந்து சிவனடிக்கீழ போனாதான் முக்தி. பொருள் உணராம சிவனடிக்கீழ போனோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்னது? இறப்பு. ஏன்னா திரும்ப ஓடியாந்துருவோம். எங்க ஓடியாந்துருவோம்? மழை விட்டவன எங்க வந்துருவோம்? வெளியே ஓடியாந்துருவோம். மழை விட்டவன மழைக்காக போய் ஒதுங்குறாங்கல்ல, அதுதான். அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லலாம்? அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? இவர்கள் இறைவனுடைய திருவடியை அடைந்து விட்டார்கள் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக்கிறோம் சொல்லலாம். ஆனா நாம கொண்டாடுறது என்ன கொண்டாடுறோம்னா, நல்லா எங்கேயோ போயிட்டேனே, நாம கொண்டாடுறது என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா, நாம கொண்டாடுவது, நல்லா கவனிங்க, நாம கொண்டாடுவது இறப்பை தான் கொண்டாடுறோம். அத்தனை பேர் முக்தி அடைஞ்சனாலதான் கொண்டாடுறோம். 63 முக்தி நாள் தான். பிறந்த நாளை கொண்டாடுற வழக்கம் நமக்கு கிடையாது. பிறந்த நாளை கொண்டாடுற வழக்கம் கிடையாது நம்மளுக்கு. அதனால இறப்பு என்பது என்ன? இறப்பு என்பது என்ன அப்படின்னா, இந்த உடல் கடந்து இந்த அறிவு பொருள் பேரறிவு பொருளோடு சேர்ந்தது. இந்த அறிவு பொருள் பேரறிவு பொருளோடு சேர்வதுதான் என்னது? இறப்பு. இந்த இறப்பு நல்லதா கெட்டதா அப்படின்னா, இறக்கறதுக்காகத்தான் நம்ம பிறக்கிறோம். எப்படி? இறைவனுடைய திருவடியை, சரஸ்வதி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். அதாவது கேள்வி இருக்கா சுவாமி? சரஸ்வதி நாச்சியார் அம்மா, சரி மியூட் பண்ணிடுறேன். அடியனை மியூட் பண்ணிட்டேன். நல்லா கவனிங்க. இனிமே யாருக்கும் மரணத்தை பத்தி யாராவது கவனிங்க. இருக்கிறதே பெரிய பரிசு எது? பரிசுனா எது? இறைவனுடைய திருவடி சேர்வதுதான் பரிசு. செத்தேன், அந்தோ அலறிடேன், ஆவி சோரேன், தலை முட்டி தலை கீரேன்ற யாரு? மணிவாசக பெருமான். அப்போ இறப்பு என்பது நாம என்ன நினைக்கிறோம்? இந்த ஆன்மா நம்ம கூட இருக்கிறதா இன்பம்னு நினைக்கிறோம். இல்ல அப்படித்தானே? நம்ம கூட இருந்தாதான் இன்பம்னு நினைக்கிறோம். அதுக்கு என்னடா நம்ம கூட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, துன்பம் நினைப்போம். எவ்வளவு நாள் தான் நினைப்போம்? துன்பம் எவ்வளவு நாள் நினைப்போம்? கொஞ்ச நாள் தான் நினைப்போம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிடுவோம். அந்த கொஞ்ச நாளுக்காக. ஆனா இந்த ஆன்மாவுக்கு எதுதான் சரியான இல்லை? அது இறைவன்கிட்ட போய் சேர்வதற்காகத்தான் வந்துச்சு. இங்க இருக்கிறதுக்கு வரல, நம்ம கூட இருக்கிறதுக்கு வரல. அது அங்க போறதுக்கு, அது ஆண்டு அனுபவிச்சு போனா சந்தோஷம். ஆண்டு அனுபவிக்காம போயிடுச்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா தப்பு இல்லை, அது அங்கதான் போயிருக்கு, சிவபெருமான் திருவடிக்கு தான் போயிருக்கு. அப்படின்ற திண்ணமா கருதும் போது ஒரு நாளும் இறப்பை பற்றி ஒரு பயமோ ஒரு அச்சமோ ஒரு வருத்தமோ சைவர்களுக்கு ஏற்படக்கூடாது. யார் இறந்தாலும் வருத்தர். அதுக்காக சொல்றதுனா சொல்வது யாவருக்கும் எளிது. நீ ஜாடி சொல்லிட்டு போயிடுவேன். நடக்க முடியுமான்னா நடக்க முடியாது. ஆனா அத அப்படி கடந்து போகணும்னு சொல்றேன். அதுக்குள்ளேயே மூழ்கக்கூடாது. எல்லாரும் அங்க போறதுக்குதான் வந்தோம். அங்க அந்த உடம்ப கடந்து அவன்கிட்ட போறதுதான் வந்தோம். முன்ன பின்ன இருக்கலாம், தப்பு கிடையாது. முன்ன பின்ன இருக்கலாம், தப்பு கிடையாது. இன்னைக்கு முன்ன போனா நம்ம பின்ன போறோம், அவ்வளவுதான். நாமளும் கன்ஃபார்மா போறோம். நம்ம எப்படி இருக்க போறோமா? கன்ஃபார்மா போறோம். அதனால இறப்பு என்பது சிவபெருமான் தருகின்ற பரிசு. உணர்ந்து போனா பெரும் பரிசு, உணராம போனா பெரும் பரிசு. எப்படியோ கிஃப்ட் தான், ஆறுதல் கிஃப்டாவது கொடுப்பாரு சாமி. உணராம போனா வெறும் பரிசு, உணர்ந்து போனா பெரும் பரிசு. ஆனா பரிசு தான். அவனை நம்மளுடைய இறப்பு என்பது நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்பதை நம்முடைய சைவம் கொண்டாடி மகிழ்கின்றது. சைவம் கொண்டாடி மகிழ்கின்றது. புரியுதுங்களா? அவன் இல்லங்க சின்ன பையங்க பெரியவங்க அவங்க இது முடிக்கலங்க, அது எல்லாம் தேவை. அவனுக்கு தெரியும் யாருக்கு எந்த கணக்கு, எந்த காலம், எந்த வினை எப்படி வரணும்னு அவனுக்கு தெரியும். அந்த வினை மூலமா அவன் எல்லாத்தையும் எடுத்துக்குவான். அதனால நாம உடைஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாமளும் ஒரு நாள் அங்க போக போறோம்ன்ற நம்பிக்கையில போலாம். என்ன அவர் அந்த அம்மா காலையில 6 மணி பஸ்ஸுக்கு போயிட்டு அங்க போய் சேர்ந்திருக்காங்க. நான் நாளைக்கு காலையில 6 மணி பஸ்ல ஏறி மறுநாள் போய் சேர போறேனே தவிர
2 பேரும் ஒன்னாதான் இருக்க போறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா காலங்கள் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ். அப்படின்ற அந்த மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா அது தண்டனை அல்ல. சிவபெருமான் தண்டது தண்டனை அல்ல, அது ஜெயம். ஜெயம் என்னது? ஜெயம் என்னது? வெற்றிங்க ஐயா. வெற்றி. வெற்றி. இந்த உடல் கூட்டிலிருந்து பெருமான் கொடுக்கின்ற பெரும் வெற்றி தான் அந்த மரணத்துக்கும் முக்திக்கு என்ன வித்தியாசம் சாமி? மரணம் என்றால் என்ன, முக்தி என்றால் என்ன? ஐயா மரணம் என்றால் மழைக்கு ஒதுங்குறதுங்க ஐயா, ஒதுங்கி வர்றதுங்க ஐயா. முக்தி என்றது அங்கேயே இருக்கிறதுங்க ஐயா. கவிதாம்மா. ஐயா புரியாம சென்றோம்னா அது இறப்புங்க ஐயா. அவனை பத்தி புரிஞ்சு அவங்கிட்ட இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சு போனா திரும்ப வரமாட்டோம் முக்தி. இல்ல புரியாம போனா திரும்ப வருவோம், அதுக்கு பேரு மரணம். அவ்வளவுதான். அப்ப சொல்லுங்க, திருவாசக சிந்தனை அதுக்கு என்ன சாமி? சூசைட் பண்றது, ஆக்சிடென்ட் அதெல்லாம் என்ன எதுல வருது? இல்ல அது எல்லாமே இதுதான். எல்லாம் அது அந்த ஆன்மாவுடைய பக்குவம். ஆன்மா முழுவதும் சிவத்தை பற்றி அறிஞ்சிருந்ததுன்னா அதுக்கு அது முக்தி தான். அறியாம இருந்தா அது மரணம் தான். புரியுதுங்களா? எல்லாமே முக்தி தான். அவங்க அறிஞ்சு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அது வந்து முக்தி தான். அதுக்காக தான் அதை நான் கிளாசிஃபை பண்ணல. மரணத்தினுடைய வகையெல்லாம் கிளாசிஃபை பண்ணல. அது என்ன வகையில என்ன இருக்கு, அது மாதிரி ஆக்சிடென்ட் அந்த மாதிரிலாம் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உடல் நீங்கிருச்சு. உடல் நீங்கிட்டா மரணம் தான். அது என்ன வேணா இருக்கட்டும், அது எப்படி வேணா இருக்கட்டும். உடல் நீங்கிருச்சு. இந்த உடல் வந்து பஞ்சபூதத்தோட கலந்துரும், இந்த அறிவிப்போட கலக்கும். இது புரிஞ்சு போய், அதனால திருவாசக சிந்தனை எதை நோக்கி கூட்டிட்டு போயிருக்குன்னா, சிவனை பத்தி புரிஞ்சு நீங்க போற இடம் சிவன் தான், நீங்க போற இடம் சிவன் தான் அடிச்சு 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 ஆன்மாவில ஊட்டி வைக்கிறனால நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, திரும்பவும் வரமாட்டேங்க. ஏன்னா அவன் டெஸ்டினேஷன், அதான் டெஸ்டினேஷன். ஏங்க சிவபெருமான்கிட்ட போயே அறிவு வரலையா? அவன்கிட்ட போய் டச் ஆகுது இல்ல, அப்ப அறிவை கொடுத்து அவன் பிடிச்சிக்கலாம்ல. ஏன் விடுறான்னு கேட்டா, நல்லா கவனிங்க, இந்த அறிவு பொருள் இருக்குல்ல, அது யாருக்கும் கட்டுப்படாதது. அறிவு பொருளை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. சிவபெருமானை நீங்க கட்டுப்படுத்த முடியுமா? சிவபெருமானை நீங்க கட்டுப்படுத்த முடியுமான்னா முடியும். நம்ம அடியார்கள் நினைச்சா அவனை கொண்டு வர முடியும். ஏன்னா அவனுக்குள்ள ஒடுங்குறான், அது வேற விஷயம். அது அன்புக்காக ஒடுங்கி நிக்கிறான் சும்மா நமக்காக. ஆனா அவனை கட்டுக்குள்ள வைக்க முடியுமானா முடியாது. சிவத்தை கட்டுக்குள்ள வைக்க முடியாது. ஏன்? அது அறிவு பொருள். அது போல இந்த ஆன்மாவையும் கட்டுக்குள்ள வைக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாருனால கண்ட்ரோல் பண்ண முடியாது? யாருனால கண்ட்ரோல் பண்ண முடியாது? சிவத்தினாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இதுவும் அறிவு, அதுவும் அறிவு. இதுக்கு குறையுடைய அறிவு, அது நிறையுடைய அறிவு, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அப்ப என்ன பண்ற, இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது கண்ட்ரோல் ஆகிற மாதிரி சுச்சுவேஷனை கிரியேட் பண்றாரு சாமி. அவ்வளவுதான். அதுதான் சாமி இந்த தளங்கள், அதாவது தனுகரண புவன போகம்னு அதை சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா, அதுதான் சாமி. இப்போ அயனை, அனங்கனை, அந்தகனை, சந்திரனை, வயனங்கள். வயனங்கள்லாம் என்ன? தொகைன்னு சொல்லுவோம். தொகைன்னு என்னது? தொகைன்னு என்னது? நிறைய பேர், அதாவது எக்ஸெட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அர்த்தம் அயனை, அனங்கனை, அந்தகனை, சந்திரனை, வயனங்கள். வயனங்கள்லாம் யாரு? எக்ஸெட்ரா. எக்ஸெட்ரான்னு அர்த்தம் மித்தவங்க எல்லாம் சொல்ல முடியாது, மித்தவங்களும் அது கூட சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மாயா வடு செய்தான் காணேடி. இவன் என்ன சொல்லிருக்காரு, இங்க கவனிங்க எல்லாரும், கவனிங்க, முக்கியமான செய்தி. நான் 2 நிமிஷம் முடிச்சிடறேன், எனக்கு டைம் ஆகி போச்சு. இவங்க விட்டு போறேனே அப்படின்னு. ஆனா நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு இல்லை, கவனிங்க, நீங்க கவனிங்க ஒரு நிமிஷம் எல்லாரும். வீடியோ ஆன் பண்ணுங்க எல்லாரும். இல்லாட்டினா நான் வந்து என்னுடைய கூலி முன்னாடிலாம் கேட்க மாட்டேன், இப்பெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. என்னுடைய கூலி வந்து உங்களுடைய முகக்குறிப்பு தான். அதனால உங்க முகக்குறிப்பு நீங்க காமிச்சீங்கன்னா நீங்க ஆனந்தம் அடைகிறீங்களா, ஐயோ படுபாவி கழுத்த இருக்கிறானேன்னு நினைக்கிறீங்களா, அதை நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால அதுக்கு நான் இது பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ முக்கியமான செய்தி, இவங்க கேக்குறாங்க, சமணர்கள் கேக்குறாங்க, ஏன்பா உங்க அப்பன் தானே பெருசு, அவன் சொல்ற வேலையை தானே செய்யறாங்க எல்லாரும். யார் செய்யறா? அயன், பிரமன், சந்திரன், சூரியன், திருமால், அக்னி, பஞ்சபூதங்கள், மற்ற 30 முக்கோடி தேவர்கள், இதெல்லாம் யார் சொல்றது செய்யறாங்க? யாரு ஹெட்டு?
கொப்பன் தானே ஹெட்டு. அவங்க யாரு கேட்கிறா? பௌத்தர்கள். கொப்பன் தானே ஹெட்டு. கொப்பனுக்கு கீழே தானே வேலை பாக்குறாங்க எல்லாரும். யாரு? இவங்க எல்லாம் கீழே வேலை பாக்குறாங்க. அவங்கள போய் தூக்கி போட்டு வெலாசி அடிச்சு நவுத்திருக்கானே. அவங்க கூட இருந்தவங்களே அடிச்சு நவுத்துறானே. அவங்க முகத்துல மாய வடு செய்திருக்கானே. அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சிருக்கானே. பல்ல உடைச்சிருக்கானே. மூக்க அறுத்திருக்கானே. அவர்களுக்கு தலையை அறுத்து வேற தலையை வச்சிருக்கானே. அவர்கள் அத்தனை பேரையும் சாகடிச்சிருக்கானே. அப்போ அவனையே நம்பி, இப்ப கவனிங்க, உங்க ஃபேக்டரியில ஒரு 10 பேர் வேலை பாக்குறாங்க இல்ல? 10 பேர். அவங்களுக்கு சம்பளம் தானே நீங்க தரணும். சம்பளம் தராம சாப்பாடு போடாம அவங்களை கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க யாரு? அதான் கேக்குறாங்க. உங்க ஆளு கருணையாளன்னு கேக்குறல்ல, உங்க ஆளு கருணையாளன்னு சொல்றேல்ல, அவன் கருணை மிக்கவன் சொல்றேல்ல. ஆனா அவனுக்கு கீழே வேலை பார்த்தவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டானே. அதுவும் எப்படி கொண்டிருக்கான்? சாவடி நாயடி அடிச்சு கொண்டிருக்கானே. இதை நான் எங்க சொல்றது? உங்க அப்ப கருணையாளன்னு சொல்றீங்க, இதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்றாங்க. என்ன கேள்வி பாத்தீங்களா? தமிழர்கள் என்னம்மா கேள்வி கேட்டிருக்காங்க. புத்தர்கள் என்னம்மா கேள்வி கேட்டிருக்காங்க. உங்க அப்ப கருணையாளன்னு சொன்னா அடுத்தவன் அடிச்சா கூட ஒத்துக்குவேன். அடுத்தவன் அடிச்சா கூட சரி. தாம் பிள்ளையவே அடிக்கிறான். தாம் பிள்ளையவே மூஞ்சி உடைச்சிருக்கான், பல்ல உடைச்சிருக்கான், கழுத்து அறுத்திருக்கான், எல்லாம் பண்ணிருக்கானே. இவனை நீ என்ன சொல்ற? இவனை என்ன பண்ற? அதான் கேள்வி. அயனை, அனங்கனை, அந்தகனை, சந்திரனை, வயனங்கள் மாயா வடுசைதான் காணேடி அடிச்சிருக்கானே. என்ன இதுக்கு பதில் சொல்லுது? இந்த பதில வருகின்ற புதன்கிழமை சும்மா சுக்கு சுக்கா உடைச்சு எங்க அப்ப யாருன்றத உங்களுக்கு எல்லாம் திரும்ப சிறப்பா சொல்லி முடிக்க போறோம்னு சொல்லி இந்த விஷயத்த இதோட நிறைவு செய்யறோம். அடியார்கள் யாரும் போயிட வேணாம். 2 நிமிடங்கள் இருக்கலாம். நம்ம நிறைவு செஞ்சுட்டு உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டு போயிடலாம். நம்ம இன்னும் 3 நிமிடத்துல முழுவதுமாக முடித்து விடுவோம். யாரும் போயிட வேணாம். அதனால கேட்ட கேள்வி சும்மா நச்சுன்னு கேள்வியா, துரியர்னு கேள்வின்னு சொல்லுவாங்க. நாக்கு தெரிக்கிற மாதிரி கேள்வி. அந்த மாதிரி நாக்கு தெரிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அழகா பதில் சொல்லியிருக்காங்கன்றத நாம அடுத்த அமர்வுல மிகச்சிறப்பாக சிந்திக்க போறோம்னு சொல்லி, புதன்கிழமை மீண்டும் எல்லாரும் எழுந்தரணும்னு சொல்லி அடியை நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக நம்மளுடைய அம்மா வாழ்த்து பாடல் நினைச்சுவேன். 2 நிமிஷத்துல போயிடலாம். அடியார்கள் இருந்துட்டு போகலாம். நினைச்சுவேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலி வலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமலை சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சிங்க சுவாமி. அடியார் தாங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது கேள்விங்கய்யா? கட்பொடிக்கான் அப்படின்னா என்னங்கய்யா? போன இதுல காயில் உலகனைத்தும் கட்பொடிக்கான் சாழலோன்னு வருது இல்லைங்களா? கட்பொடிக்கான் அப்படின்னா அந்த கட்பொடிக்கான்னா, இப்ப நம்ம கோலமாவு இருக்குல்ல, கோலமாவு தான் கல்பொடி. கோலமாவு இருக்குல்ல, கோலமாவு. கல்ல உடைச்சோன்னா என்ன ஆயிடும்? கல்ல உடைச்சா என்ன ஆகும் சாமி? பொடி பொடி ஆயிடும். பொடி ஆகும். இந்த சிகப்பு கல்ல உடைச்சாலும் என்ன கலர்ல தான் பொடி வரும்? சிவப்பு கலர். வெள்ளையாத்தான் வரும். நீங்க பச்சை கலர் கல்ல உடைச்சாலும் பொடி என்னதான் இருக்கும்? வெள்ளையாத்தான் வரும். கல்ல உடைச்சீங்க, கல்ல உடைங்க சாமி. பச்சை கலர் கல் இருக்குல்ல, அது நல்லா உடைச்சிங்க. வைரத்தை நீங்க உடைச்சிங்க. நீங்க பவளத்தை உடைக்கிறீங்க. பவளம் இருக்குல்ல, பவள கல்லு, கோமேதகம், அப்புறம் இந்த இது மத்தபடி மரகதம், எல்லா கல்லையும் உடைச்சா என்னதான் ஆகும்? வெள்ளையாத்தான் ஆகும் கல்பொடி. அதனாலதான் நம்ம திருநீர் வெண் திருநீர். உலகத்துல எல்லா பொருள் சுக்கா உடைஞ்சாலும் வெள்ளையாத்தான் மாறும். அதனால இந்த உலகம் எல்லாமே கற்பொடி. இந்த கல்லு, இந்த உலகம் பூரா அப்படி உடஞ்சு கற்பொடி மாதிரி வந்தாலும் நிக்கிறவன் யாரு? சிவபெருமான் தான். யாரு நீ சொன்ன சுடுகாட்டுல நின்னான்னு சொன்ன, அதுக்கு கற்பொடி தான் காரணம். உலகமே சுடுகாடாலும் அவன் தான் நிற்பான். கொள்பொழித்தோல் நல்லாடைன்னு சொன்ன, வேத செருக்கு செஞ்சாங்கல்ல, அவங்க ஒடுங்கினப்பையும் தனியா தான் நின்னான். தாயுமொழி தந்தையிலின்னு சொன்ன, ஆமா தாயுமொழி தந்தை யார் வயிற்றுலயும் பிறக்காதவன் தான். யாருமே இல்லாம தனியா நிக்கிறவன் அவன் தான். அவன் தனித்துவம் உடையவன். அவனை விட பெரியவர்கள் இல்லை அப்படின்னு அடிச்சு சொன்ன இடம் அந்த காயில் உலகனைத்தும் கட்பொடிக்கான் சாழல். காயில்னா அழிவது. காயில்னா காய்ந்து போறது. காய்ந்து அழித்தல். காயில் உலகனைத்தும். உலகனா ஒரு உலகம் இல்ல,
எத்தனை இருக்கு? 7 உலகங்கள் இருக்கு இல்லையா? மேல 7 உலகம் இருக்கு, கீழே 7 உலகம் இருக்கு, சைட்ல உலகம் இருக்கு, அண்ட சராசரம் இருக்கு. இது மாதிரி எல்லா உலகமும், காயில் உலகு அனைத்தும், எல்லா உலகமும் ஒடுங்கும். அப்படி ஒடுங்குறப்ப இவன் மட்டும் நிற்பான். நாம நினைக்கிற பூமி மட்டும் உலகம், பூமி இல்ல, பல உலகங்கள் உண்டு. அந்த உலகங்கள் எல்லாம் ஒடுங்கினாலும் நினைத்து நிக்கிறவன் அவன் தான். அதான் அர்த்தம் சாமி. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க ஐயா. நல்லது நல்லது. விமலா ஏதோ கேள்வி கேட்டாங்க. சுவாமி மன்னிக்கணும், அப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐயா, யானை தோலை வந்து உரித்து அணிஞ்சிட்டாருன்னு சொன்னீங்க. அதே மாதிரி வேதங்களே ஆடையா உடுத்திட்டாருன்னு சொல்றீங்க. அதுதான் யானைக்கு வந்து உருவம் இருக்கு. இது யானை இல்ல சுவாமி, யானை இல்ல, புலி. புலி யானையினுடைய தோலையும் உரிச்சு போத்திருக்கான். பணக்கை மும்மத வேளமுறித்தவன் அப்படின்ற பாடல பணக்கை மும்மத வேளத்தினுடைய தோலையும் உரிச்சிருக்கான். அது ஒரு புராணம். இங்க நம்ம சொல்றது வேதம். வேதத்தை என்ன பண்ணாங்கன்னா வேதத்தின் மூலமாக உருவாக்க முடியும். என்ன உருவாக்க முடியும்? மேஜிக்ல புறா வந்துச்சுன்னா அந்த புறா மேஜிக் புறா தானே, அதுக்கு உயிர் இருக்கா? நான் சொல்றது புரியுதுங்களா? மேஜிக் புறாவுக்கு உயிர் இல்ல. பார்த்தா புறா மாதிரி தெரியும், ஆனா ஒரு உயிர் இல்ல. மேஜிக்ல வந்த எதுவுமே, மாயையில வந்த எதுவுமே உண்மை இல்ல. உயிர் அதுக்கு கொடுக்கல. ஏன்னா சிவபெருமான் கொடுக்கல, அதுக்கு உயிர் உடல் மாதிரி கொடுத்து அதை மூவ் பண்றாங்களே தவிர அது வேதத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு வேத புலி. ஏன்னா வேதத்தின் மூலமாக மழை வர வைக்கலாம், வேதத்தின் மூலமாக நெருப்பு வர வைக்கலாம், வேதத்தின் மூலமாக பஞ்சபூதங்களை நம்ம வந்து படைக்கலாம். ஏன்னா பஞ்சபூதத்தை படைச்சிருக்கான்ல, வேதத்தின் மூலமாக சடத்தை தான் படைக்க முடியும். புரியுதுங்களா? ஆனா உயிர் பொருளை படைக்க முடியாது. அப்படி ஒரு புலியை உருவாக்குனாங்க. வேதத்தினுடைய பை ப்ராடக்ட் எது? அந்த வேத புலி கையில வச்சிருக்கிற மான், மழு, அவன் வச்சிருக்கிற அந்த கீழே இருக்கிற அந்த 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 முயலகன், சைடுல இருக்கக்கூடிய 51 சுடர்கள், இது எல்லாமே வந்த நாகம், இது எல்லாமே எதுல வந்துச்சு? வேதத்துல இருந்து. அது எல்லாத்தையும் போட்டு மிதிச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு என்ன கிடையாது, உயிர்லாம் கிடையாது. டூப்ளிகேட்டா மூவ் ஆகும். வேதத்து மேஜிக் சாக்லேட்டுக்கு டேஸ்ட் இல்லம்பாங்க. அது மாதிரி வேதத்தினுடைய அந்த பொருள், அந்த வேதத்தினுடைய அந்த உருவாக்கப்பட்ட அந்த பொருளுடைய செருக்க அடக்கியிருக்கான். வேற ஒண்ணு. புரியுதுங்களா? புரியலையா சாமி? விமலா தேவியம்மா ஐயா, அந்த 4 வேதத்தையுமே ஆடையா உடுத்திக்கிட்டாருன்னு சொன்னீங்க. அதுதான் கோவணமா அணிஞ்சிருக்கிறப்போ 4 வேதங்களையும் ஆடையா அணிஞ்சிருந்தான். இப்ப வர்றப்ப கோவணம் இல்லாம வந்தான். வந்து அந்த புலிய அப்போ கோவணமா அணிஞ்சது வேதத்தை அணிஞ்சிருக்கான். புலித்தோல் ஆடை அணிஞ்சிருக்கிறது எதை காட்டுது? வேத செருக்கு ஒடுக்கி அணிஞ்சிருக்கான். அதுதான் ஏற்கனவே நம்ம சொன்னோம். இதை நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பதில சொல்லியிருக்கோம். அவன் வந்து கோவண ஆடை அணிஞ்சிருக்கிறது வேதமே ஆடையாக. அந்த வேதத்துக்கு செருக்கு வந்தா அதையும் அடக்குவான். தலையில கங்கை வச்சிருக்கானே, என்ன அர்த்தம்? கங்கையினுடைய செருக்கு அடக்கிருக்கான். அவங்க சிக்கிக்கிட்டான். அவன் சிக்கிக்கிட்டாங்க. அவன் ஒரே ஒரு முடியில சிக்கிக்கிட்டான். அவ்வளவு பெரிய கங்கை ஒரு முடியில சிக்கிக்கிட்டான். அவ்வளவுதான். இது தலையில இருக்கிற நாகம், அதுவும் அகந்தையை அடக்கியிருக்கான். அவன் கழுத்துல போட்டிருக்கிற பன்றி ஓடு அகந்தை அடக்கம், ஆமை ஓடு அடக்கம், அவன் மேல கட்டியிருக்கிற அந்த சிங்கத்தினுடைய தோல் அடக்கம், கொக்கினுடைய இறகு ஆணவ ஒடுக்கம், எல்லாத்தையும் ஆணவத்தை ஒடுக்கிருக்கேன்னு காமிக்கணும். வேற நீங்க சொல்றது எல்லாமே உருவங்கய்யா. வேதம் வந்து உருவமா? வேதம் உருவம் இல்ல, ஆனா வேதத்தின் மூலமாக உருவத்தை படைக்க முடியும். ஏன்னா சிவபெருமானே நாதத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு உருவம் இருக்கா இல்லையா? உங்க உடம்புக்கு உருவம் இருக்கா இல்லையா? பஞ்சபூதங்களுக்கு உருவம் இருக்கா இல்லையா? அது எது மூலமா படைச்சான்? நாதத்தின் மூலமாகத்தான் படைச்சான். நாதத்தினுடைய தொகுப்பு தானே வேதம். நாதத்தினுடைய சின்ன பார்ட்டு தானே வேதம். வேதத்தின் மூலமாக என்ன பண்ண முடியும்? உருவத்தை உருவாக்க முடியும். அந்த உருவாக்கின அந்த பொருள உரிச்சு உப்ப தடவனா யாரு? நம்ம அப்பா. அவ்வளவுதான். இது என்கிட்ட எல்லாம் செல்லாதுன்னா, நான் கொடுத்த வேதத்தை வச்சு எனக்கே நீ உருவத்தை கொடுத்து என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இது என்கிட்ட செல்லாது. நான் கொடுத்த வேதம் என்ன என்ன பண்ணாது? ஒடுக்காது. என்கிட்ட ஒடுங்குமே தவிர என்ன ஒடுக்காதுன்னு அந்த தோலை உரிச்சு உப்ப தடவனா நம்ம அப்பா. வேதத்தின் மூலமாக, அந்த புக்குல மூலமாக, சப்தத்தின் மூலமாக பொருளை உருவாக்க முடியும். அதுதான் இங்க சொல்லப்பட்ட விஷயம். நன்றிங்க. அருமை அருமை அருமை. சரி, சொல்றாங்க ஐயா, அதான் அங்கங்களும் தோற்றுவிக்கிறான்னு சொல்றது அதானங்கய்யா?
பாடல்ல ஆமா, வேதம் வருது இல்ல. வேதம் ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி. 6 அங்கங்கள் இருக்கு. 6 அங்கங்கள்னா 6 விதமான பாகங்கள். அந்த 6 அங்கமும் வேதத்தினுடைய கூறுதான். 6 அங்கமும் வேதங்கள். 6 அங்கமும் அது சொன்ன உபநிடதங்கள் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு உதவுதல், 6 விதமான கிரியைகள் உண்டு. அந்ததான் 6 அங்கம்னு சொல்லுவாங்க. வேதத்துல 6 விதமான கிரியைகள் உண்டு. அது 6 அங்கம்னு சொல்லுவாங்க. அதனால சிறப்பு. அப்ப புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிறப்புங்களா சாமி. வேற இன்னும் ஒரு வாய்ப்பு புதிதா வந்தது. நீங்க சொன்னீங்கல்ல ஐயா, நம்ம கண்ணு தெரியாம இருந்தா கூட இத்தனை ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்தணும் அப்படின்னு. நம்ம வீடு நமக்கு தெரியுது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதனால நம்ம அதை பழக்கப்படுத்திக்கிறோம். ஆனா தெரியாம ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகும்போது எப்படி இந்த இடம் இருக்குன்னு நமக்கு தெரியும். கேள்வி கேட்கறதுக்கு தான் திருவாசை சிந்தனை வேணும். ஏண்டா வீடு 4 ஸ்டெப் வந்தா வந்துரும், சிவபுரம் அதுக்கு நான் எப்படி ஸ்டெப் வச்சு போறது? எப்படி சிவபுரம் ஸ்டெப் எல்லாம் வைக்க முடியாது. ஆன்மா கவனிங்க, ஆன்மா நடந்து போக தேவையில்லை. ஆன்மா உடலை விட்டு கடந்த உடனே ஆன்மாவுக்கு வியாபகம் உண்டு. அப்படியே வியாபிக்கும். எங்க உடம்ப கடந்தோட அதுக்கும் வியாபகம் உண்டு. அதுவே அப்படியே வியாபிக்கும். இறைவன் வியாபித்த அளவு வியாபிக்கும். புரியாம வியாபிச்சு அங்க போய் சேரும். அதுக்கு புரிதல் ஏற்படுதுன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த ஸ்டெப் கணக்கு சொன்னேனே தவிர, இந்த உடம்பு போயிடுச்சுன்னா நீ போற இடம் சிவபெருமான் திருவடி, கெட்டிமா புடிச்சுக்க விட்டுறாதன்னு இந்த ஆன்மாவுக்கு சொல்லிட்டே இருந்தா இது போய் புடிச்சுக்க போகுது, அங்க போய் சேர போகுது ஆட்டோமேட்டிக்கா. அது ரொம்ப தூரத்துல இல்ல. இப்ப நான் இங்க உடல்ல இருந்து உயிர் கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது என்னமோ ஒரு இதுல சொன்ன மாதிரி 1 வருஷமா நடந்தே போய் எவ்வளவுக்கு போகுன்னு சொன்ன மாதிரி அப்படியும் போகாது. இந்த ஆன்மாவுக்கு தான் கால் இல்ல, கை இல்ல, கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, எந்த கருவி இல்லையே, அது எப்படி நடக்கும்? இது கலக்கும் இல்லையா? இது கலக்கிறது கூட வினை இருக்கும் இல்லையா, நல்வினை தீவினை 2 வினை இருக்கும்ல, அது கழிச்சுட்டு நம்ம போகும். ஆமா, இல்ல கழிக்காம நல்வினை தீவினைன்றது சடப்பொருள், ஆன்மாவோட கலந்துருக்காது. அதனுடைய வினைக்கு தகுந்த மாதிரி அங்க போய் இருந்துட்டு அந்த வினை காரணமாகத்தான் திரும்ப வந்துடுது. அந்த வினையை ஒடுக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், இந்த சமயத்துல நம்ம இருக்கோம். புரியுதுங்களா? இது டெஸ்டினேஷன், டிராவல் கிடையாது. இது உடம்பு போன உடனே அப்படியே ஜாயின் ஆயிடும், அப்பன்ட்ட அப்படியே மிங்கிள் ஆயிடும். அப்படி மிங்கிள் ஆன உடனே அது புரிஞ்சு மிங்கிள் ஆச்சுன்னா அது முக்தி. புரியல அப்படின்னா அந்த புரிதல் எப்ப வரும்? வினை கழிவு. வினையை பூரா இங்கேயே கழிச்சுச்சு. இந்த வினையை கழிக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம்? பண்ணி நின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவே. நமச்சிவாய மந்திரம் சொல்ல நம்முடைய வினை தீர்ந்து நமக்கு ஞானம் தெளிந்து, ஞானம் நல்லா தெளிவு ஏற்படு. அப்பனை பிடிச்சிட்டு வராம இருக்கிறதுக்கு பேரு தான் முக்தி. வேற ஒண்ணும். புரியுதுங்களா? அருமை. நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம சித்தத்துக்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். நம்ம சித்தத்தை பதிய வச்சா அது போய் அதுதான் பாயிண்ட். நம்ம சித்தத்துக்கு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, அதுதான் சிவபூசை. டெய்லி நம்ம சிவபூசை பண்றோம்ல. சிவபூசை பண்றதை விட அடியா சத்சங்கத்துல நின்று சிவபெருமான புரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் பெரும் சிவபூசை. அதனாலதான் அடியார் திருக்கூட்டத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி. பத்மாவதி அம்மா சுவாமி இதோ சொல்ல வராங்க. பத்மாவதி அம்மா பத்மாவதி பால சுப்பிரமணியம். நன்றிங்க ஐயா, சிறப்புங்க நன்றி. சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. எங்க சிறப்புங்க ஐயா. கள்ளக்குறிச்சிங்க ஐயா, கள்ளக்குறிச்சி ஐயா. அடியார் புதுசா சேர்ந்து இருக்கிறாங்க ஐயா, நம்ம குரூப்ல சேர்த்து விட்டுருக்கோம். அனுப்பிச்சு விட்டு அப்படியே வந்துருக்கோமா, ஒரே இதுலதான் எல்லாமே வருமா அப்படின்னு நம்ம ஈஸ்வரன் குரூப்ல சேர்ந்திருக்காங்க ஐயா. அவங்கள எல்லாரையும் அந்த இதுல அனுப்பிச்சு வந்திருக்காங்க. புதுசா வந்திருக்க பத்மா அம்மா, சிவதேவி அம்மா, இன்னும் 2 அடியார் இருக்காங்க. அதுல 4 பேர் சேர்ந்திருக்காங்க அன்னைக்கு. எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த குடும்பம் எல்லா அடியார்களையும் இருக்கிறது. அம்மா சுதாம்மா ஐயா ரேவதி அம்மா ஒருத்தங்க வந்திருக்காங்க ஐயா. என்எம் ரேவதின்னு சொல்லிட்டு அம்மா அவர்களை வரவேற்கிறாங்க. அம்மா ரேவதி அம்மா சுவாமி இருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி எழுந்தருளியதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வாருங்க, வாய்ப்பு இருக்கிறப்பெல்லாம் தொடர்ந்து வாருங்கள் சுவாமி. கண்டிப்பா. சுதா சொல்லிதான் நாங்க வந்தோங்க ஐயா. இது வரைக்கும் எனக்கு தெரியல. இப்பதான் எனக்கு 2 செட்டிங் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அது முடி முதல்ல இருந்தா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னங்க ஐயா? அமர்வை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க சாமி. புதிய அடியார்களுடைய அனுபவத்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். அமர்வு பற்றி எப்படிங்க சாமி? நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
வீடியோ ஆன் பண்ணி பேசுமா ரேவதிமா. சரிங்க. வீடியோ ஆன் பண்ணி பேசு. ஆமா சொல்லுங்க சொல்லுங்க சுவாமி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நல்ல மகிழ்ச்சியா இருக்குது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சேன். அதோட இதுல வந்து நீங்க எல்லாமே சொல்லி அந்த பூஜையெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத என்ன இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோமே, இப்பதான் வந்திருக்கமே, நம்மளுக்கு இப்பதான் ஆண்டவன் இப்படி கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கடம். அப்ப சரி பரவாயில்ல, இப்பனாச்சு கிடைக்குதே அப்படின்னு சொல்லி நான் மனச தேத்திக்கிட்டேன். உன்னினாச்சு நான் கரெக்டா இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அருமை அருமை அருமைங்க சுவாமி அருமைங்க சுவாமி. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாருங்கள் அம்மா. இது 8:30 மேலதான் இருக்கு. நீங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு நீங்க கண்டிப்பா வரலாம். தொடர்ந்து வாருங்க. கண்டிப்பா மகேஷ் ஐயா சுவாமி. ஐயா ஒரு விஷயம் பாரு, நம்ம அம்மா ரேவதி அம்மா பேசுற கதிர்வேல் மாதிரியே இருக்காங்க ஐயா. ஆமா ஆமா அப்படியே இருக்காங்க. அதான் அப்படியே இருக்காங்க அம்மா. அப்படியே ரேவதி கதிர்வேல் அம்மா மாதிரியே தான் அப்படியே இருக்காங்க. அவங்கள பார்த்தது என்னது ரேவதி கதிர்வேல் அம்மா தான் வந்திருக்காங்களான்னு பார்த்தேன். அப்படியே இருக்காங்க ஜாட. சிவசிவா யாருங்க ஐயா எனக்கு தெரியல. அவங்க யாருங்க ஐயா? இன்னொரு அடியார் இங்க இருந்தவங்க தான். இன்னொரு அடியாருங்க இங்க இருந்த அடியார். அவங்க மாதிரியே சரிங்க. அவங்க இப்ப வர்றது இல்லைங்களா? இப்ப வர்றது இல்லைங்களா? திருமணம் இப்பதான் ஆச்சு, அதனால வர முடியாத ஒரு சூழ்நிலை. சரிங்க சரிங்க சரி ஓகே. அப்படியே இருக்கிறீங்க அப்படியே இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். சுதாமா ஐயா அருளீஸ்வர்னு ஒருத்தர் இன்னொரு அடியார் ஜாயின் பண்ணிருக்காருங்க. அவரு வந்துட்டு இருக்காருங்க ஒரு 4-5 கிளாஸா. அவரையும் திருவடி பணிந்து வரவேற்கின்றோம். ஐயா அருளீசன் ஐயா சுவாமி. ஏன்னா நீங்க பேசுறத நம்ம குரூப்ல ஜாயின் பண்ண முடியும், கலக்க முடியும். அதுக்காக தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை தடுக்கவே முடியாது. அருளீசன் ஐயா வாய்ப்பு இருந்தா பேசலாம் சுவாமி. இருக்கீங்களா ஐயா சுவாமி? இருக்குங்க ஐயா. ஐயா ஐயா மகிழ்ச்சிங்க ஐயா. தொடர்ந்து வர்றீங்க ஐயா. உங்களுடைய அனுபவம் ஓரிரு வார்த்தைகள்ல சொல்லலாம். அவங்க பேசுங்க. அப்பதான் ஐஸ் பர்கிங் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா அப்புறம் நம்ம திரும்ப பேசணும்ன்ற ஆர்வம் வரும். அதுக்காக தான் அருளீசன் ஐயா ஓரிரு வார்த்தைகள் அமர்வை பற்றி நீங்க ஏதாவது வார்த்தைகள் சும்மா ஓரிரு வார்த்தைகள் சொல்லலாம். இல்ல எனக்கு இது எல்லாமே புதுசா இருக்குங்க ஐயா. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லது நல்லதுங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. தொடர்ந்து வாய்ப்பு இருக்கும் போது எழுந்துருங்க. நமச்சு நன்றிங்க ஐயா. மகேஷ் ஐயா மகேஷ் நமச்சு நன்றி. கன்னியாகுமரியில ஆரூரன் இதுல இருந்து இணைஞ்சு கூப்பிட்டுருக்காங்க ஐயா. அவங்கள்ட்ட இன்னைக்கு தான் நான் சேர்ந்திருக்கேன். ரொம்ப சிறப்பா நல்லா இருக்கு. இந்த நேரம் தான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கேட்கறதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கேட்பாங்க. நன்றிங்க. வரவேற்கிறோம் சாமி. வரவேற்கிறோம் தங்களை வரவேற்கிறோம். ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க அம்மா சுவாமி. ராஜேஸ்வரி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. நான் இப்பதான் 2வது கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். உங்களை யூடியூப்ல நிறைய பார்த்திருக்கேன். இந்த விஜயன்ஜி அவருடைய இதுல நிறைய பார்த்திருக்கேன். அதனால எனக்கு இது கேட்கணும்னு ஒரு ஆர்வத்துல நான் வந்திருக்கேங்க ஐயா. நல்லதுங்கம்மா நல்லதுங்க. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அடியன் செய்த பெரும் தவம். வாய்ப்பு இருக்கிற போது எழுந்துடலுங்க. நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். சரி ஐயா கொன்னுட்டீங்க இந்த வகுப்பை. பஞ்சபூதங்கள் இந்த உடம்பு இறந்துட்டா பஞ்சபூதமோட கலந்துடுது. இந்த உயிர் மட்டும் மெய்ப்பொருளோட கலக்க மாட்டதுன்றது அந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்க பாருங்க, அதுவே கொன்னுட்டீங்க அவ்வளவுதான். நன்றிங்க சுவாமி. நன்றி நன்றி. ஆக இந்த அளவுல நம்ம அடியார்களுடைய திருக்கூட்டத்தை நிறைவு செய்யறோம். அடுத்த வாரம் கண்டிப்பா அடியார்கள் புதன்கிழமை வாங்க. நம்ம இந்த செய்திகள் ஞான செய்திகளை சேர்க்கிறோம். உங்களுக்கு தெரிந்த அடியார்களுக்கும் சொல்லுங்க. இது நாம முழுக்க தொண்டுள்ளத்தோட எல்லாருக்கும் சிவத்தை ஊட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது போயிட்டு திரும்ப வராது. அவ்வளவுதான். அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். முதல்ல சொல்லுங்க. நாளைக்கு 2 வகுப்பு இருக்கு உங்களுக்கு. ஆமா நாளைக்கு கண்டிப்பா 7 மணிக்கு எந்த வேலை இருந்தாலும் வேல் 2 மணிக்கு ஒண்ணு இருக்கு. 2 மணிக்கு ஒரு பேசுறீங்கல்ல, 2 மணிக்கு சொல்லுங்கய்யா. தெரியல சாமி, அவங்க டயர்ட் ஆனாலும் இல்ல 2 மணிக்கு என்ன இருக்கு? 2 மணி அப்பர் மன்றத்துல ஒரு சின்ன டாபிக் கொடுத்துருக்காங்க சாமி. தெரியல, அடியார்களை மூஞ்சியை பார்த்து போர் அடிச்சு பயந்துதான் நான் கூப்பிடல. நீங்க வாய்ப்பு இருந்தா அம்மா போடுவாங்க அது. அதனால 2 மணிக்கு நாளைக்கு 2 மணிக்கு ஒரு அமர்வு இருக்கு. அடியன் போட்டுருவேன். அது முதல்ல போட்டுட்டா அடுத்த வேலை. நல்லதுங்க சாமி. அதனால இந்த அளவுல
தவறாம எங்களுக்கு போட்டு விட்டுருங்க. ஆமா ஆமா நீங்க எந்த இந்த group இணைப்புல இருக்கீங்க? இணைச்சிருங்க. நம்ம குரூப்ல நல்லது போட்டுருங்க சாமி. 3 இதே பேரும். இதே ரொம்ப இதே நன்றி. ஐடி தான். இதே ஐடி தான் நீங்க எப்ப வேணாலும் டிக் பண்ணி பாத்தீங்கன்னா நாங்க உட்காந்து 11 மணி வரைக்கும் கும்பல் அடிச்சோம். ஆரூரன்ல இருந்து போட்டு விட்டாங்க. அதுலதான் இன்னைக்கு இணைஞ்சேன். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆறு வந்திருக்கேன். நான் அனுபவமே இல்ல சாமி. யார் நினைச்சாங்கன்னு தெரியல. எந்த ஒரு மகான் யாரோ நினைச்சாரு அவருக்கு தெரியும். நன்றி. யாரோ ஒரு திருவருள் அம்மா உங்க குருவருள் நம்பர் உள்ள ஒரு அம்மா உங்க நம்பர் அனுப்புங்க. உங்க நம்பரை சொல்லுங்க. அடிங்க நம்பி ஆரூரன்ல தான் சிவா பயணிக்கிறோம். காலையில ஆமா. இன்னைக்கு தான் வந்து வகுப்பு ஒண்ணு பார்த்தோம் செல்வரதி அம்மா சொல்லி. அது மூலயமா இன்னைக்கு வகுப்புல இணைஞ்சோம். அதுக்கப்புறமா அந்த ஐடி இருக்கவே எங்களோட குரூப்லயும் போட்டிருந்தோம் சிவா. அதுல இருந்து அடியார்கள் வந்திருக்காங்க. நல்லதுங்க சுவாமி. வாய்ப்பு அந்த ஐடி வந்து நம்ம அம்மா உங்களுடைய எண்ணெய் வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா சுதா அம்மாவோ யாரோ அம்மா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து பதிவு செஞ்சு உங்கள்கிட்ட கொடுத்துட்டே இருப்பாங்க பதிவுகள்லாம். உங்களுடைய நம்பரை மட்டும் சொல்லிருங்க. அடியேன் எங்களுடைய இது குழுவுல இருக்கிற அனைத்து அடியார்களுடைய நம்பரை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறோம். அதனால உங்களுடைய நம்பரை மட்டும் இப்ப சொல்லிருங்க. உங்க நம்பரை சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க சாமி. பிரேம் அம்மா நம்பரை சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. அடியார்கள் அவங்க எடுத்துக்கிட்டோம். மத்த அடியார்கள் மைக் ஆஃப் பண்ணுங்க. அம்மா நம்பர் சொல்லிருட்டோம். சொல்லுமாமா. 733 சொல்லுங்கம்மா. 733 இல்ல இது வந்து அம்மா எழுதிங்க 9 444 34 28 31. அடியன் இப்போ உங்களுக்கு நம்பர் அனுப்பிடுறேம்மா. எங்க அடியார்களுடைய நம்பர் நீங்க குழுவுல இணைச்சிருங்க. காலையிலேயே மெசேஜ் பாஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றிங்கம்மா. அடியன் செல்வரதி பேசுறேன். தெரியுதுங்களா? எல்லாரையும் சேர்த்துடுறோம்மா. சிவா அம்மா ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மட்டும் என்னன்னா நீங்க வந்து எல்லா குழுமத்திலையும் எல்லா கோணத்திலையும் அணுகிற சிவத்தை நாம அணுகிறது இல்லை. நாம் அணுகிற சிவத்தினுடைய கோணம் வேற, எளிமை, இருகப்பற்றுகின்ற தன்மை. அதனால அதை நான் அடிச்சு சொல்றேன். அதனால யாருக்கும் பயன் இல்லாம இருக்காது. உங்களுடைய காலத்தை கண்டிப்பா சிவத்தோட சேர்க்கிற மாதிரிதான் அமையும். அதனால அந்த வகையில இந்த அறுதிட்டு சொல்றேன். வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் கண்டிப்பா வேல் வகுப்புக்கு நாளை 7 மணிக்கு எழுந்துருங்க. முடிஞ்சா 2 மணிக்கு ஒரு இதுக்கு வாங்க. பாக்க சிவத்தோட எழுந்துருக்கு. ஐயா உண்மையான சிவத்தை காமிக்கிறீங்க ஐயா. சக்கராதா எல்லாம் குருநாதருடைய குருவர் நமச்சிவாய. மகிழ்ச்சிங்க ஐயா. சுவாமி அம்மா சுதாம்மா ஐயா இன்னைக்கு வகுப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. அந்த தாயுமில்லி தந்தையிலின்னு லைன் வரும்போது எப்பெல்லாம் அந்த லைன் வருதோ அப்பெல்லாம் அழுவங்கய்யா. ஐயோ அவருக்கு யாருமே இல்லையே அப்படின்னு அழுவங்கய்யா. நிஜமா எப்படி அந்த லைன் வந்தா ஐயோ அந்த லைன் வரப்போதேன்னு அந்த லைன் படிச்சேன்னா அழுதுருவாங்க. ஐயோ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஆனா இன்னைக்கு நீங்க அதோட அர்த்தம் என்ன, அதுதான் அவருக்கு பெருமை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி என்னோட அந்த இதவே இப்படி சின்ன விஷயம் கூட இல்லைங்க. அந்த மாதிரி அதாவது ஒருத்தங்களுக்கு அம்மா அப்பா இல்ல அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்க. அந்த மாதிரி நினைச்சுக்குவேங்க நானு. அந்த ஒரு நினைப்பு வந்துடும் அந்த டைமுக்கு. அவருக்கு யாரும் இல்லையே அந்த டைம்ல அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வரும். நம்மளாம் இருக்கோங்க அது வரும். இப்போ ஐயா வந்து அதோட உண்மையான விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் அதுதான் பெருமை அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சூப்பர். நம்ம வருத்தப்படக்கூடாது. அவன் சுடுகாட்டுல இருக்கான்னு வருத்தப்படக்கூடாது. அதுதான் அவன் பெருமை. அவன் வந்து தனியா இருக்கான்னு வருத்தப்படாது. தனியா இருக்கிறது அவனுடைய பெருமை. அவன் ஆடை இல்லாம கோபம் அணிஞ்சிருக்கானு அதுதான் அவனுடைய பெருமை. புலித்தோல் ஆடை அணிஞ்சிருக்கிறது தான் பெருமை அப்படின்னு இதெல்லாம் பெருமைக்குரிய செய்தி. நெஞ்ச நிமித்தி நிக்கணும். நம்ம அப்படியே பெருமிதத்தோட நிக்கணும். எங்க அப்பன் மாதிரி யாரும் இல்ல, எங்க அப்பன் தான் எல்லாம் அப்படின்ற அந்த ஒரு செருக்கு கூட நமக்கு அந்த செருக்கு கூட வரக்கூடாது. இருந்தாலும் அந்த ஒரு இருமான் திருப்பன்களோன்னு வரும். யாரு நம்மளுடைய சுவாமி தாமக்கர் சொல்லுவார். இருமான் திருப்பன்களோ சிவ வல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி ஆடும் ஈசன் இருமான் திருப்பன்கோலோ ஈசன் தென்னப்பட்டு தேடி கண்டுகொண்டே இருந்திருப்பான் கொலோ திருமாலோடு நான்முகனும் தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் இருமான் திருப்பன்களோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு திருமான் ஏந்தித்தன் சேவடிக்கு திருமான் திருப்பன்களோ தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். அப்படி அந்த இருமா குடுக்கணும்னு சொல்றாரு. யாரு
நாவுக்கரசர் சொல்றாரு, எங்க அப்பன் எப்படி இருக்கான் பாருங்க, மானுக்கு சாப்பாடு கொடுத்து அவனே பிச்சை எடுத்து வரான், அந்த மானுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து அவருக்கு வந்துட்டு இருக்கானே, அப்படிப்பட்ட எங்க அப்பன் கருணையாளன் தெரியுமா அது அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட கருணையாளன் நம்ம அப்பன் தான். இருமாப்பு இருக்கணும்னு யார் சொல்றான்? இருமாப்புக்கும் ஆணவத்துக்கும் திமிருக்கும் ஒரு நூலிலே டிஃபரன்ஸ் தான். அதனால அது இருக்கணும்னு சொல்லி அந்த இருமாப்போடு அடியன் நிறைவு செய்யறேன். அத்தனை அடியார்கள் திருவடியும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்ற நிறைவு செய்யும் முகமாக நிறைவு பாடல் ஆறிரு தடந்தோள் வாழ்க அடியனே பாடுறேன். நமச்சிவாய். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வே, ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம். அத்தனை அடியார்கள் போற்றுகின்றேன். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்க சுவாமி. அத்தனை அடியார்களுடைய அந்த 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 ஒரு என்கரேஜ், நீங்க சொல்ற வார்த்தைகள்லாம் அடியார்